ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத பார்த்தோம். அப்படிதானே, அரசியலமைப்பின் உருவாக்கம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகேவா, டவுட் இருந்தால் கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே, நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய நோட்ஸில், ஷார்ட் நோட்ஸில் இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்ற ஒரு டாக் கிரியேட் ஆகி வந்து ஒரு சபையா கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் 1934 எம்என் ராய் அப்படின்றவள கொண்டு வரப்படுது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அதை வந்து முன்மொழிந்தாங்க. இறையாண்மை மிக்கதா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஸோ அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு ஒரு தாட் சொல்றாரு, வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில இந்த தேர்தலை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஆஃபர் 1940 ஆகஸ்ட் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அதுல நம்மளுடைய பிரிட்டிஷாரால நம்ம சொல்ற இதை வந்து ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வேர்ல்டு வார்க்கு அப்புறமா நாங்க உங்களுக்கு வந்து இதை பண்ணி கொடுக்குறோம், பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. 1946 கேபினெட் குழு வராங்க. அந்த குழுல இருந்த 3 முக்கியமான பர்சன்ஸ் யாரு? பெரிக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் இல்லையா, அவங்கலாம் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை அதுக்கான அறிக்கையை மே மாசம் வெளியிடுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, 1946 மார்ச்ல வந்து குழு வருது, மேல வந்து அறிக்கை விடுறாங்க, ஜூலைல வந்து தேர்தல், நவம்பர்ல வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து கூடுது, டிசம்பர் 9 முதல் கூட்டம் அப்படிதானே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 11 அங்க ஒரு முக்கியமான 3 நாள், 9, 11, 13. டிசம்பர் 9 முதல் கூட்டம், தற்காலிக தலைவரா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. டிசம்பர் 11 மறுபடியும் நிரந்தர தலைவரா ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேரு ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை வந்து முன்மொழிகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை வந்து ஜனவரி 22 ஏற்றுக்கொள்றாங்க. அதுக்கப்புறமா இதுக்கிடையில 1935 சட்டம் நமக்கு, நான் என்னன்னு சொன்னேன், 1947 இந்திய விடுதலை சட்டம். இந்திய விடுதலை சட்டம் வந்து நமக்கு வந்து இந்திய விடுதலை சட்டம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை சட்டத்துல, ஸோ இந்திய விடுதலை சட்டம் 1947 நமக்கு அது வந்ததுக்கு அப்புறமா சில மாற்றங்கள் வருது. முக்கியமா மவுண்ட் பேட்டன் பிளான். ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா சில மாற்றங்கள்லாம் கொண்டு வராங்க. ஒரு 3 முக்கியமான மாற்றங்கள் சொன்னேன், அந்த மாற்றங்கள்லாம் ஞாபகம் நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த அவையை வந்து 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. ஒன்னு வந்து கான்ஸ்டியூஷனை எழுதுறதுக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சட்டமன்ற அமைப்பா செயல்படணும், ஒரு நாடாளுமன்றம் மாதிரி செயல்படும். அதுக்காக முழு இறையாண்மை பெற்ற அமைப்பா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள்லாம் இதுல இருந்து வெளியே போயிடுறாங்க. ஃபைனலா 299 மட்டும் இருக்கிறாங்க அப்படிதானே. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்திய சுதந்திர சட்டம் 8வது பிரிவுல இந்த இதுக்கான முழுமையான அதிகாரத்தை வழங்குறாங்க. கரெக்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேசிய கொடியை எப்ப ஏத்துக்கிட்டாங்க, தேசிய பாடல், தேசிய கீதம், இதெல்லாம் நமக்கு எப்ப ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். குழுக்கள் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபைனலா 1949 நவம்பர் 26 11வது மீட்டிங். ஸோ அன்னைக்கு வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி கையெழுத்து போட்டு முடிக்கிறாங்க. ஃபைனலா இன்னொரு நாளும் கூட்டம் போடுவாங்க இல்லையா, சொன்ன இல்லையா. அது எப்போ? 1950 ஜனவரி 24 12வது கூட்டம். அந்த கூட்டத்துல வந்து ஜஸ்ட் எல்லாரும் வந்து சைன் போட்டு இது பண்ணிட்டு போவாங்க. ஓகேவா. ஸோ இதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டியூஷனை உருவாக்குனது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனை ஃபர்ஸ்ட் உருவாக்கும் போது அதுல மொத்தமா நமக்கு என்னெல்லாம் இருந்துச்சு, ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நமக்கு அது தெரியும், பார்த்துக்கோங்க. அதுல வந்து காந்திஜின்னா தவிர எல்லாரும் இருந்தாங்க. ஓகேவா. ஸோ வந்து இது வந்து பகுதி அளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையா இருந்துச்சு. 10 லட்சம் மக்களுக்கு ஒரு இடம் அப்படின்ற அடிப்படையில வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்ற நம்புறேன். அப்புறம் வரைவு குழு பற்றியும் பார்த்துக்கோங்க. வரைவு குழு வந்து அம்பேத்கர் உட்பட 7 பேர். ஓகேவா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஃபைனல் நமக்கு வந்து ஒரு முகப்புரை, 395 விதிகள், 8 அட்டவணைகள், 22 பிரிவுகளா நமக்கு வந்து கையில கிடைச்சிச்சு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அதுல ஒவ்வொன்றா நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதுல இருக்கிற முகவுரை அப்படின்ற விஷயம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அது வந்து பிரியாம்பிள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ பிரியாம்பிள் ரொம்ப முக்கியமான டாபிக். கண்டிப்பா அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்கிற டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக். ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது சொன்ன விஷயங்களை எப்படி மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பின் உருவாக்கத்துக்கு நீங்க ஞாபகம் வச்சா போதுமோ, அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாம்பிளுக்கும் இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சாலே போதுமானது.
ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்குது. இந்த கிளாஸஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லுங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு வந்து முகவுரை பார்ப்போம். ஓகே, ஸோ முகவுரை அப்படின்றது நான் வந்து அடிக்கடி இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்திட்டேன். நம்ம கிளாஸ் ஃபுல்லாக அப்படிதான் போவோம். எந்த வார்த்தையுமே புதுசாக கேட்குற மாதிரி இருக்காது. அந்த ஒரு டாபிக் போகும்போது இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு மைண்ட்ல தான் நமக்கு வந்து போவோம். ஸோ அதனால பிரச்சனையே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு முகப்புரை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு புத்தகத்தோடைய முன்னுரை, அவ்வளவுதான். நீங்க வந்து பெருசால ஞாபகம் வேண்டாம். ஒரு புக்கோட முன்னுரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்றுக்கே ஒன்று சொன்னேன். முகவுரை வந்து ஃபர்ஸ்ட் எழுதுனாங்களா லாஸ்ட் எழுதுனாங்க பாத்தீங்கன்னா, முகவுரை வந்து நமக்கு கடைசியா தான் சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ மீதி விஷயங்கள்லாம் பார்ப்போம். இது வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா, சொல்றதெல்லாம் கேட்கணுமா, ஃபாலோ பண்ணணுமா, அந்த கதைகள் எல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னால இந்த பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன்ல பிரியாம்பிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட், ஓகேவா? கான்செப்டை வச்சு பிரியாம்பிளோட தொடங்கின ஒரே கான்ஸ்டியூஷன் புக் எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு. ஓகேவா? இந்த யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் தான். ஸோ யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்புல பிரியாம்பிள் முகப்புரை அப்படின்ற ஒரு கான்செப்டோட ஸ்டார்ட் பண்ண ஒரு புக்கு. ஸோ முகப்புரை அப்படின்னா என்ன சொல்லிட்டுன்னா அறிமுகம் அல்லது அரசியலமைப்பினுடைய முன்னுரை. ஓகேவா? ஸோ அறிமுகம் இல்லைன்னா வந்து முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னுரை நான் வச்சுக்கோங்க. ஒரு புத்தகத்தோட முன்னுரை எப்படி இருக்கும் அதுதான் நமக்கு வந்து இது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரொம்ப முக்கியமானது. நேரு முன்மொழிந்த குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? நேரு முன்மொழிந்த குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக வச்சுதான் நமக்கு இந்த பிரியாம்பிள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த குறிக்கோள் தீர்மானம் நமக்கு வந்து எப்ப கொண்டு வராரு? நமக்கு 1946 நமக்கு வந்து இந்த குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வராரு. டிசம்பர் 13 வந்து நமக்கு வந்து கொண்டு வராரு. இதை வந்து 1947 ஜான் 22 வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையால ஏற்றுக்கொள்ளப்படுது. ஓகேவா? இதான் நமக்கு இங்க சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த குறிக்கோள் தீர்மானத்தை பற்றி கதை. இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. நீங்க இதெல்லாம் மறக்கவே கூடாது. அப்படி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இந்த பிரியாம்பிள வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டா, எஸ், ஒரே ஒரு வாட்டி வந்து இந்த பிரியாம்பிள திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்துல நமக்கு வந்து பண்ணிருப்பாங்க. இந்த 42வது அரசியல் திருத்த சட்டம் 1976 இயர் ரொம்ப முக்கியம். 1976 இந்த 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். என்ன சார் அரசியலமைப்பு திருத்த சட்டம்? சோ ஒண்ணும் இல்ல, அரசியலமைப்பு எழுதியாச்சு, எழுதுனது எல்லாம் கரெக்டா, எதுவும் சேர்த்துக்க வேண்டாமா, எதுவும் நீக்க வேண்டாமா, அப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, சில விஷயங்களை நம்ம வந்து சேர்த்துக்கலாம், நீக்கலாம், அப்படிதானே. சோ நம்மளுடைய ஸ்டாலின் ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போம். அதாவது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் சிறப்பியல்பே அதான், ரிஜிட் அண்ட் ஆல்சோ பிளெக்சிபிள். ஓகேவா? சில விஷயங்கள் நம்ம வந்து மாற்ற முடியாது, மாத்துறது ரொம்ப கஷ்டம். சில விஷயங்களை மாற்றவே முடியாது. ஓகே, சில விஷயங்களை கஷ்டப்பட்டு மாத்தலாம், சில விஷயங்களை ஈஸியா மாத்திடலாம், இப்படின்ற மாதிரி நமக்கு வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, சோ அப்போ இது வந்து நமக்கு அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து ஒவ்வொன்றா பண்ணிட்டு வராங்க. அதுல 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இது ஏன் நமக்கு வந்து முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதை வந்து குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மினி கான்ஸ்டிடியூஷன், ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் குறு அரசியலமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கரெக்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? திருத்தம். ஓகேவா? அமெண்ட்மெண்ட் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அமெண்ட்மெண்ட் அப்படின்றது சட்ட திருத்தம். ஓகேவா? 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நான் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை ஒரு குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, முக்கியமானது. ஓகே, சோ இப்போ அப்ப நமக்கு அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல அப்ப என்ன சார் திருத்தம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? சோ என்ன சார் பிரியாம்பிள பத்தி சொல்லாமே அதுக்குள்ளே சொல்றீங்க? ஓகே, இதை பார்த்துட்டு மறுபடியும் பிரியாம்பிள பார்த்துட்டு மறுபடியும் இதை பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? சோ அந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் பண்ணுவாங்க, அதுல வந்து 3 விஷயத்த சேர்த்திருப்பாங்க. இதுல என்னென்னலாம் சேர்க்கப்பட்டிருப்பாங்க? சமதர்ம, மத சார்பற்ற, ஒருங்கிணைந்த. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு பிரியாம்பிள் இந்த 3 வார்த்தைகளுமே இடம் பெறல. ஓகேவா? அப்புறம் இந்த வார்த்தைகளோட முக்கியத்துவத்தை புரிந்து என்ன பண்றாங்கன்னா 1976 தான் ஓகே இந்த வார்த்தைகள் பிரியாம்பிள்ல இடம் பெறணும் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க. ஓகேவா? சோ என்னென்ன வார்த்தைகள்? சமதர்ம அப்படின்றது இங்கிலீஷ்ல நான் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். சோசியலிஸ்ட், மதசார்பற்ற செக்குலர், ஒருங்கிணைந்த அப்படின்றது இன்டெகிரிட்டி. ஓகே, சோ இதான் வந்து நமக்கு வந்து இந்த 3 வார்த்தைகளையும் நமக்கு வந்து சேர்த்துக்கிறாங்க. ஓகேவா?
ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல என்.ஏ. பால்கிவாலா அப்படின்றவர் இதை என்ன சொல்றாருன்னா, இதை வந்து பிரியாம்பிள் ஆஸ் த ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சோ இதை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இங்க எழுதிக்கிறேன். ஓகேவா? யாரு அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா என்.ஏ. பால்கிவாலா. என்.ஏ. பால்கிவாலா என்ன சொல்றாரு? அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்றாரு. முக்கியமானது அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை, ஐடென்டி கார்டு, அடையாள அட்டைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? சோ இப்போ நம்ம பார்க்கலாம். சோ இவ்வளவு விஷயங்கள் அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்னலாம் சொல்றோம்? பிரியாம்பிள் அப்படின்ற விஷயம் முத இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, சோ ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல தான், அமெரிக்க அரசியலமைப்புல தான் பிரியாம்பிள் முகவுரை அப்படின்ற விஷயம், முகப்புரை அப்படின்ற விஷயம் இருந்துச்சு. அதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம். இது எப்படி எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியுமா அப்படி கேட்டா கரெக்ஷன் பண்ண முடியும். அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்னா எஸ் பண்ணிருக்காங்க. எத்தனை வாட்டி பண்ணிருக்காங்க? ஒரே ஒரு வாட்டி பண்ணிருக்காங்க. எப்ப பண்ணாங்க? 1976ல 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் பண்ணாங்க. ஓகேவா? சோ அந்த கரெக்ஷன்ல என்னெல்லாம் சேர்த்தாங்களா நீக்கினாங்களா? சேர்த்துக்கிட்டாங்க. என்னென்ன வார்த்தைகள் சேர்த்துக்கிட்டாங்க? சமதர்ம மத சார்பற்ற ஒருங்கிணைந்த அப்படின்றது. இப்ப நம்ம அந்த பிரியாம்பிள் இந்த இதை பார்ப்போம். சோ இது உங்களுக்கு கிளியரா தெரியும் நான் நம்புறேன். சோ இதை பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, நான் நேற்று சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் பியோகராம் மனோகர் சின்ஹா வந்து பிரியாம்பிள வந்து அழகா டிசைன் பண்ணிருப்பாருன்னு. புரியுதா? த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அந்த சுத்தி இந்த டிசைன் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஓகே, சோ இதை வந்து பக்காவா டிசைன் பண்ணிருப்பாரு. இங்க பாருங்க ஒரு 4 அனிமல் இருக்கும். இதெல்லாம் கேட்பாங்களாம், கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதை ரீட் பண்ணலாமா? இங்கிலீஷ்லாம் இருக்கு. நமக்கு இதான் வந்து ஒரிஜினல் இது. இதை ரீட் பண்ணுங்க, நான் தமிழ்ல மீனிங் சொல்றேன். இதோட மீனிங் எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது, ஏதோ நினைச்சாங்க டபிள்யூ. ஓகேவா? அது அவர் அழகா வந்து டிசைன் பண்ணிருக்காரு. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, ஓகே, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic. ஓகேவா? நான் ஈஸியா ஒரு ஷார்ட் எடுத்திருப்பேன். ஓகேவா? DR அப்படின்னு சொல்லி வச்சிருப்பேன். சோ இந்த ஆர்டர் வந்து முக்கியம். DR. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட். ஓகே, அப்பனா என்ன மீனிங்ல சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இங்க மீனிங் இருக்குல்ல, அதாவது இந்திய மக்களாகிய நாங்கள், ஓகேவா, ஒரு மனதாக. அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதுறது யாரு? அம்பேத்கரா இல்ல கூட இருந்தவங்களா? காந்தியா, நேருவா? யாரு? சோ இந்திய மக்கள் எழுதுறாங்க. ஓகேவா? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, தட்ஸ் a பவர்ஃபுல் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolved to constitute India இந்தியாவை எந்த மாதிரி ஒரு கண்ட்ரியா நான் உங்களுக்கு காட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுதுன்னா, சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஓகேவா? சோ என்னது? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்றது. ஓகே, சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்றது. அடுத்தது இங்க பாருங்க, இதுல வந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய அதாவது இந்தியா வந்து எந்த மாதிரிப்பட்ட தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ன தன்மை எல்லாம் கொண்டது பாருங்க. சாவரின், இறையாண்மை தன்மை கொண்டது. ஓகே, இறையாண்மை தன்மை கொண்டது. அதுக்கப்புறம் சோசியலிஸ்ட் நமக்கு வந்து சமதர்ம தன்மை கொண்டது. நம்ம அதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செக்குலர், மத சார்பற்ற தன்மை கொண்டது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக், ஓகேவா, மக்களாட்சி தன்மை உடையது. ரிபப்ளிக், ஓகேவா, குடியரசு தன்மை உள்ளது. இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, இதான் நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் தன்மைகளை வந்து சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இதுல ஒண்ணு உங்களுக்கு புதுசா பார்த்தோம் தெரிஞ்சிருக்கும் சார், ஆல்ரெடி 2 வார்த்தை நம்ம புதுசா சேர்த்திருக்கோம். ஓகே, இது வந்து எங்க சேர்த்தோம்? 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல நம்ம அந்த சமதர்ம மதசார்பற்ற அப்படின்றத சேர்த்துக்கிட்டோம். அப்படிதானே? சோ இன்னொரு வார்த்தை பின்னாடி வரும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? சோ இது வந்து ஃபுல் அத்தாரிட்டி யாரு? த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஓகேவா? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்தியர்களாகிய நாங்கள் ஒரு மனதாக இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம மிக்க, மத சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாக
அப்படின்னு சொல்லிட்டு, செக்யூர் டு ஆல் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க பாருங்க, இதோடைய நோக்கம் என்ன? ஓகே, இந்தியாவுடைய தன்மை இது. இது தன்மையினால நாங்க எதை நோக்கி போக போறோம், நம்மளுடைய நோக்கம் என்ன, எங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கம் அல்லது குறிக்கோள். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல வந்து சோர்ஸ். ஓகேவா? சோர்ஸ், மூலம், ஆதாரம் எப்படினாலும் சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்மையை சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நோக்கத்தை சொல்றாங்க. நோக்கத்துல என்ன சொல்றாங்க பாருங்க, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஓகேவா? ஜஸ்டிஸ் அப்படின்றது நீதி, லிபர்ட்டி அப்படின்றது சுதந்திரம், ஈக்குவாலிட்டி அப்படின்றது சமதர்மம். ஓகேவா? ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்றது சகோதரத்துவம். ஸோ உள்ள எல்லாமே இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இதை மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இதையும் டீட்டெயிலா சொல்றாங்க. ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி அப்படின்றப்ப எதுலெல்லாம் நீதி? ஓகேவா? சோசியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல். ஓகேவா? சோசியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல். ஸோ இங்கிலீஷ்ல இருக்குன்னு சொல்லி பயப்பட வேண்டாம், பின்னாடி நம்ம தமிழ்ல வருது. சோசியல் சமூக, எக்கனாமிக்கல் பொருளாதார, பொலிட்டிக்கல் அரசியல், இந்த மூணுலயுமே நமக்கு வந்து நீதி. அரசியல் நீதி, சமூக நீதி, பொருளாதார நீதி. அடுத்து லிபர்ட்டி சுதந்திரம், எதுலெல்லாம்? தாட்ல, சிந்தனையில, ஓகேவா, எக்ஸ்பிரஷன்ல, பிலீஃப்ல, நம்பிக்கையில, அப்புறம் வர்ஷிப்ல, வழிபடுறதுல, எல்லாத்துலயும் சுதந்திரம். அப்படிதானே? நம்ம இஷ்டப்பட்ட முறைப்படி வழிபட முடியுமா? எஸ், முடியும். ஹிந்துவா, நான் இந்த மாதிரியான முறைகள் தான் வழிபடுவேன். கிருஷ்ணா, நான் முழங்கால் போட்டு தான் ப்ரேயர் பண்ணுவேன். முஸ்லீமா, நான் இந்த மாதிரி தான். இப்படிலாம் பண்ணக்கூடாது. நோ, அவங்க கடவுளா அவங்க இதெல்லாம் பண்றதுக்கு இதெல்லாம் உரிமை இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். பிலீஃப், ஓகேவா, வர்ஷிப், எக்ஸ்பிரஷன், ஓகே, எல்லாமே நீங்க நினைச்சத பேச முடியுதா? ஓகே, எல்லாமே. ஈக்குவாலிட்டி, ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? எல்லாத்துலயும், எல்லா சம வாய்ப்புகள்லயும் ஈக்குவாலிட்டியை ஃபாலோ பண்றது. ஃப்ரெட்டர்னிட்டி, அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகேவா? இங்கதான் இன்டெகிரிட்டி. இந்த இன்டெகிரிட்டியை நமக்கு வந்து 40 செகண்ட்ல வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், செகண்ட்ல வந்து தன்மையை சொல்றாங்க, மூணாவது வந்து நோக்கத்தை சொல்றாங்க, ஃபைனலா நாலாவது வந்து இதை எப்ப நாங்க இதை பண்ணணும், நாங்க என்னைக்கு வந்து வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, எங்களுக்கு இப்படி ஒரு கண்ட்ரி, இந்த மாதிரி நோக்கத்துக்காக இந்த டேல இன் அவர் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி திஸ் 26th day of November 1949. ஓகேவா? 26th day of November 1949. பாத்தீங்கன்னா ஹியர் பை அடாப்ட், எனாக்ட் அண்ட் கிவ் அவர் செல்ஃப் டு த கான்ஸ்டியூஷன். இந்திய மக்களாக எங்களுக்கே நாங்க வந்து இதை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா? அப்போ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நான் தமிழ் அப்படியே சொல்றேன், இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. இந்தியர்களாகிய நாங்கள் ஒரு மனதாக எங்க கண்ட்ரியை வந்து எந்த மாதிரி இறையாண்மை மிக்க, சமதர்மம் மிக்க, மதசார்பற்ற, மக்களாட்சி, குடியரசுமை மிக்க நாடாட்டு அவருடைய நோக்கத்தை சொல்றாங்க. ஓகேவா? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம். ஓகே, இந்த நாள்ல நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த இந்தியன் இதான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ப்ரீஆம்பிள். இப்படிதான் இருக்கும். ஓகேவா? நீங்க புக் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் காப்பி எடுத்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? நல்லா இருக்குல்ல டிசைன் எல்லாமே? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அதுல உள்ள ஒவ்வொன்றுக்கு மீனிங் பார்ப்போம். சில மீனிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து போன கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மீனிங் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சு, இதுல செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தையை வந்து நமக்கு புதுசா சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு. அப்போ 1976 42வது சட்ட திருத்தம் கொண்டு வரது வர இந்த 3 விஷயங்களும் இந்த புக்ல கிடையாது. இதை புதுசா வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேவா? சோ இப்போ இதுதான் நான் வந்து இந்த எக்ஸ்பிளைன் பண்ணதான் இங்க இருக்குது. என்ன சொன்னேன்? முகப்புரையின் பகுதி பொருட்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அரசியலமைப்பிற்கான அதிகாரம் பெறப்பட்ட மூலம். எங்க இருந்து இந்த அரசியலமைப்பை நாங்க வந்து எடுத்து யார்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குடிமக்களிடம் இருந்து. அதை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சோ அதான் வந்து ஃபர்ஸ்ட்ல சொல்றாங்க. சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொன்னேன். ரெண்டாவது, இந்திய அரசுடைய பண்புகள் அல்லது தன்மைகள். இதை நம்ம வந்து ரெண்டாவது பார்த்தோம். என்ன? இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம மிக்க. இறையாண்மைனா என்ன? நேற்று சொன்னேன். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இறையாண்மை அப்படின்றது, ஓகே, நான் சிம்பிளா ஒரு டேம் உங்களுக்கு புரியக்காக சொன்னேன். நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நாங்க எந்த கண்ட்ரியும் அடிமைப்படுத்தி வைக்கல, எங்களையும் எந்த கண்ட்ரியும், நாங்களும் எந்த கண்ட்ரிக்கு அடிமையா இல்லை. ஓகேவா? நாங்க ஒரு அரசாங்கம் இருக்குது, நாங்க மக்கள் இருக்கோம், மக்களுக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்குது, எங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை வகுத்து நாங்க ஒரு நிலப்பரப்புல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது. சமதர்மம், ஓகேவா? சோசியலிஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மத சார்பின்மை உங்களுக்கு தெரியும்.
மக்களாட்சி குடியரசு தன்மையை கொண்டதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? மூணாவது நமக்கு என்ன சொல்றாங்க? தன்மை. கீ பாயிண்ட் என்ன? தன்மை. ஃபர்ஸ்ட் மூலம், ரெண்டாவது வந்து தன்மை, மூன்றாவது என்ன? அதோடைய நோக்கம், அப்ஜெக்டிவ். ஓகே, அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம் என்ன? நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், எதுலலாம் சொல்றாங்க. ஓகேவா? ஃபைனலா நாலாவது பாட்டுல என்ன சொன்னேன்? எப்ப இதை வந்து ஏற்றுக்கொண்டுகிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப? நவம்பர் 26, 1949 இதை நாங்க வந்து ஏற்றுக்கொண்டு கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ வந்து ப்ரீஆம்பிள் புரிஞ்சுச்சா? ப்ரீஆம்பிள் நம்ம வந்து 4 பாட்டா பிரிச்சது புரிஞ்சுச்சா? என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க புரிஞ்சு இல்லையா? அவ்வளவுதான். ஸோ இதுல இருந்தே ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். இப்போ நம்ம டீட்டெயிலா ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்ற நமக்கு தெரியும், அப்படித்தானே? அடுத்த ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து சாவரின். ஓகேவா? சாவரின், இறையாண்மை. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடு. கரெக்டா? இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடு. சாவரின் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறையாண்மை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, India is neither a dependency nor a dominion of any other nation. ஓகேவா? இந்தியா யாரையும் சார்ந்ததல்ல, யாருக்கு அடிமையாகவும் உள்ளுக்குள்ளே இல்லை, டொமினியனாகவும் இல்லை. சோ எந்த நாட்டையும் சார்ந்தோ எந்த நாட்டையும் அடிமைப்படுத்துதலோ இல்லை. ஓகேவா? தன் சுய விவரங்களை தடையின்றி நடத்தி கொள்ளலாம். புரியுதா? சிம்பிளா சொல்ல போனா, இப்போ யூஎஸ் வந்து ஒரு விஷயத்தால உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இந்தியா வந்து சாவரின் கண்ட்ரி. கண்ட்ரோல் பண்ண விஷயத்துக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இட்ஸ் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இருந்தாங்க, பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க, பிரிட்டிஷோடைய காலனில நாம இருந்தோம், அப்படிதானே? ஓகே. ஸோ பிரிட்டிஷோட காலனிக்குல நம்ம இருந்தோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இறையாண்மை இல்லாத தன்மை. இப்போ சுதந்திரம் பெற்று வெளியே வந்துட்டோம். இந்தியா ஒரு சுதந்திர நாடு அப்படின்றதுதான் இறையாண்மை. இந்தியா யாருக்கும் அடிமையா இல்லை அப்படின்றதுதான் இறையாண்மை. இந்தியா எந்த நாட்டையும் அடிமைப்படுத்தி வைக்கல அப்படின்றதும் இறையாண்மை. புரிஞ்சுதா? ஓகே. அப்போ தன்னுடைய சுய விவரங்களை தடையின்றி தானே நடத்தி கொள்ளலாம். யார்கிட்ட போய் கேட்க தேவையில்லை. அமெரிக்கா இதை ஓகே சொன்னாதான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எங்க நாட்டுல உள்ள எலெக்ஷன் நடக்கிறதுக்கு அமெரிக்கா ஓகே சொல்லணும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா? சோ நம்ம நாட்டு விவகாரங்களை நாமளே நடத்தி கொள்ளலாம். அப்படின்னு இருக்குது. சோ இதுதான் இறையாண்மை. ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு கண்ட்ரி மட்டும் இல்லை, நம்ம ஒரு கூட்டமைப்புல இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா வந்து ஐக்கிய நாடுகள் சபையில உறுப்பினராக இருக்குது. காமன்வெல்த் கூட்டமைப்பிலையும் அங்கமா இருக்குது. காமன்வெல்த் கூட்டத்துல எப்போ சேர்ந்தாங்க? 1949 இல்லையா? நேத்து பார்த்தோம், ஞாபகப்படுத்திக்கோங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கிறது கூட இதுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் விதிக்கவே முடியாது அப்படின்றதுதான். ஓகேவா? ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தன் சுய விவரங்களை தடையின்றி நடத்தி கொள்ளலாம், உள்ளுக்குள்ளேயும் வெளியேயும், இன்டர்னலாவும் சரி எக்ஸ்டர்னலாவும் சரி. ஓகேவா? வெளி விவகாரங்களும் சரி உள் விவகாரம் சரி, தன்னுடைய இதை வந்து நாமளே வந்து நடத்தி கொள்ளலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து ஆல்ரெடி எங்க இருக்கு காமன்வெல்த் நம்ம பார்த்தோம், 1949 பார்த்தோம், அப்படிதானே? கரெக்டா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு ஐக்கிய நாடுகள் சபையில வந்து உறுப்பினர் நம்ம வந்து 1945 நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையிலையும் உறுப்பினரா மாறுவோம். கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐக்கிய நாடுகள் சபை யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். இது வந்து காமன்வெல்த் வந்து 1949 உறுப்பினரா மாறுவோம். ஓகேவா? சோ இப்ப வந்து பாருங்க, வெளிநாட்டின் ஒரு பகுதியை நம் நாட்டின் பெறவோ நம் நாட்டின் ஒரு பிரதேசத்தை கொடுக்கவோ நமக்கு வந்து முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் எல்லாத்துக்குமே நமக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்ற நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்ல வரோம். ஓகே, இதான் வந்து இறையாண்மை அப்படின்ற விஷயம். அப்போ இறையாண்மை அப்படின்ற கான்செப்ட் நீங்க சிம்பிளா ஞாபகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன தெரியுமா கேட்பாங்க? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. குரூப் 1 லெவல்ல கேட்பாங்க டீட்டெயிலா. ஓகேவா? உங்களுக்கு தேவைப்படும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மறக்கவே மறக்காது நான் சொல்றது. இப்போ இதுல வந்து இந்த ஆர்டரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் எஸ்எஸ்டிஆர் வந்து சும்மாவே போடல, இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எஸ்எஸ்டிஆர்லயும் சாவரின், சோசியல், செக்குலர். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு இப்போ நீங்க விட்டுருங்க, நான் லாஸ்ட் இதை வந்து இன்னொரு வாட்டி சொல்லுவேன். எல்லா மீனிங்கையும் பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கே மனப்பாடம் ஆயிடும். ஓகேவா? கிளாஸ்லேயே மனப்பாடம் ஆயிடும். ஸோ புரிஞ்சுல? இப்போ என்ன புரிஞ்சு? இறையாண்மை அப்படின்ற விஷயம் வந்து தெள்ள தெளிவா வந்து புரிஞ்சாச்சு. கரெக்டா? புரிஞ்சுலையா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன இருந்து? சமதர்மம். ஓகேவா? என்னது? சோசியலிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகே. ஸோ சமதர்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மக்களாட்சி சமதர்மம்.
ஓகே. சோ அப்ப வந்து இப்போ ஒரு கொஸ்டின் வருது. சார் சமதர்மம் அப்படின்ற கான்செப்ட நீங்க வந்து சமதர்மம் அப்படின்ற கான்செப்ட் வந்து எப்ப நமக்கு சேர்த்துக்கிறாங்க சொல்றீங்க? 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்ட திருத்தம் 1976 தான் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி சமதர்மத்தை பற்றி எங்கேயுமே பேசலையா அப்படின்னு கேட்டா பேசியிருந்தாங்க. எங்கன்னா டிபிஎஸ்பில வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நமக்கு வந்து பேசியிருந்தாங்க. ஓகேவா? சில இடங்கள்ல டிபிஎஸ்பில நமக்கு வந்து பேசியிருந்தாங்க. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சோ பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி பேசினாங்க. ஆனா பிரியாம்பிள் அதை கொண்டு வந்தது நமக்கு வந்து 42nd அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது நமக்கு அந்த சமதர்மம் அப்படின்றது போது ஒண்ணுமே இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றதான் சமதர்மம். ஓகேவா? எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றதுதான் சமதர்மம். அப்ப சமதர்மத்திலேயே ஒரு விஷயம் வருது. ஓகேவா? என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சோசியலிஸ்ட் கண்ட்ரினா என்னங்க? சோ ரெண்டு எக்கனாமி, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 3 எக்கனாமி. சோ ஒரு எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட், முதலாளித்துவம், கேபிட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமதர்மம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலப்பு. ஓகேவா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துடைய 3. இப்ப முதலாளித்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து தனியார் மயமா இருக்கும். ஓகேவா? முதலாளிகள் தான் அங்க வந்து மெயினா இருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ. சோ யூஎஸ்ஏ வந்து அமெரிக்கா வந்து நமக்கு வந்து முதலாளித்துவ கண்ட்ரி, கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். சமதர்மம் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சமதர்மத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கியூபா சொல்லலாமா? ஓகேவா? வேற எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். சோ கியூபா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே அரசு ஏற்று நடத்தும். ஓகேவா? இங்க வந்து முதலாளித்துவத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து என்ன டிட்டர்மைன் பண்ணுதோ, சந்தை வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணுதோ அதுதான் ரேட்டு, அதுதான் விலை, அதுதான் இது, அப்படிதான் லைஃப் ஸ்டைல் போகும். சம தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சோசியலிசம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுதோ தான் போகும். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கவர்மெண்ட் கண்ட்ரோல், பிரைவேட் கண்ட்ரோல்ல எதுவுமே இருக்காது. ஓகேவா? மொத்த வளங்களையும் கவர்மெண்ட் எடுத்து மக்களுக்கு சமமா கொடுக்கறது. ஸோ இதே மாதிரி கலப்பு பொருளாதாரம் வந்து இந்தியா ஃபாலோ பண்றோம். ஸோ இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் வருது, அந்த கேஸ்ல வந்து இந்த டிஸ்கஷன் வருது. ஓகேவா? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்றோம், நீங்க வந்து இது சொல்றீங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்களாட்சி சமதர்மத்தை தான் ஃபாலோ பண்றோமே தவிர கம்யூனிஸ்ட் சிந்தனையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணல. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன ஃபாலோ பண்றோம், டெமோக்ராட்டிக் சோசியலிசம் தான் ஃபாலோ பண்றோமே தவிர கம்யூனிஸ்டிக் கைண்ட் ஆஃப் சோசியலிசத்தை வந்து ஃபாலோ பண்ணல. ஓகே, கம்யூனிஸ்ட் கைண்ட் ஆஃப் சோசியலிசம் அப்படின்றது இந்த மாதிரி உள்ளது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கவர்மெண்ட் கையில வருது. நம்ம வந்து மக்களாட்சி சமதர்மம், அதாவது டெமோக்ராட்டிக் இதுல. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட் சோசியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா காந்தியன் சோசியலிசம் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ கிட்டத்தட்ட காந்தியன், அதாவது பாத்தீங்கன்னா எல்லாருடைய பங்களிப்பு இருக்கணும். ஸோ பிரைவேட்னு வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய பங்களிப்பு அங்க வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வரும். ஓகே, இந்திய சமத்துவம் மார்க்சிசத்தையும் காந்தியத்தையும் ஒருங்கே கொண்டுள்ளது. ஓகேவா? அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம். நமக்கு வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் இருக்கும், பிளஸ் வந்து பிரைவேட்டும் இருக்கும். கரெக்டா? ஸோ கவர்மெண்ட்டும் இருக்கும், பிரைவேட்டும் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு விஷயம், இப்போ வந்து எதனால எடுத்துக்கோங்களேன், ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட்டும் சர்வீஸ் பண்ணும், பிரைவேட்டும் சர்வீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் வந்து முடியாதவங்களுக்கு நான் ஃப்ரீயா பண்றேன், கம்மியா பண்றேன்னு சொல்லும். ஸோ ஒரு பெஞ்சுமாக செட் பண்ணும். கவர்மெண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனியார் ஆஸ்பத்திரியும் அவங்க ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களால் முடிஞ்சு அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ இதான் வந்து கலப்பு பொருளாதாரம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா காந்தியன் கைண்ட் ஆஃப் சமத்துவத்தை தான் நம்ம வந்து சமதர்மத்தை தான் ஃபாலோ பண்றோம். ஓகேவா? ஸோ இதான் சமதர்மம். ஓகேவா? சமதர்மம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ மிக்ஸ்ட் எக்கனாமில யாரெல்லாம் வருவாங்க, போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெண்டு பேரும் வருவாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ரெண்டு பேருமே வரதான் கலப்பு பொருளாதாரம், அதாவது மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலப்பு பொருளாதாரம் கைண்ட் ஆஃப் எக்கனாமி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். அதுதான் நமக்கு இங்க வந்து பேசுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து மார்க்சிசம் கம்யூனிசம் சார்ந்து சாயல, எதை சார்ந்து சாயிடுறோம், நமக்கு வந்து காந்திய சமத்துவத்துடன் நெருக்கமாக வளைந்துள்ளது. ஓகே, அதுதான் வந்து நம்ம கைண்ட் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கனாமி. ஓகே, ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 வந்து நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வருவாங்க. ஓகேவா? நிறைய எக்கனாமிக் பாலிசி வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன் கொண்டு வருவாங்க. அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நீர்த்து போனது மாதிரி ஆயிரும். பெரும்பான்மையான பகுதி வந்து தனியார் மயமாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு கான்செப்ட். இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு சமதர்மம்னா என்னன்னு தெரியணும்,
அதை வந்து அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்தாங்கன்னு தெரியணும். நம்ம என்ன கைண்ட் ஆஃப் சமதர்மத்தை ஃபாலோ பண்றோம்னு தெரியணும். வேற எதுவுமே இதுல வந்து தேவையில்லை. ஓகே. சோ அடுத்தது மத சார்பின்மை, செக்குலரிசம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா செக்குலர். சோ மத சார்பின்மை அப்படின்றது ஓகேவா. சோ மத சார்பின்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா நாம நேர்முக மத சார்பின்மை கோட்பாடை வந்து ஃபாலோ பண்றோம். ஓகேவா. சோ அகைன் இந்த மத சார்பின்மை நமக்கு வந்து எப்போ வந்து சேர்த்துக்கிட்டாங்க, 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா. ஸோ சிஏஏன்னு போடுவேன். என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா. ஸோ இல்லைன்னா அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஓகே. 1976. ஃபைன். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மத சார்பின்மை வந்து அது என்ன சார், நேர்முக மத சார்பின்மை. மத சார்பின்மை அப்படின்றது எந்த மதத்தையும் சாராமல் இருப்பது, அதான் வந்து மத சார்பின்மை. நேர்முக மத சார்பின்மை கோட்பாடுனா என்ன பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மத சார்பின்மைனா ரெண்டு விஷயம் இருக்கா. அதாவது எந்த மதத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் ஒரு ரூல் போடுறேன், நீ எவனா வேணா இது அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது ஒண்ணு. பிரான்ஸ்லாம் இதான் ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா. பிரான்ஸ் மதரன் கண்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க அதாவது அவங்களோட சட்டத்திட்டத்துக்கு மதத்தோடைய சட்டத்திட்டங்கள்லாம் முன்னாடி வராது, நீங்க தூக்கி போட்டுருணும் அவ்வளவுதான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க வந்து முஸ்லீம் வந்து நம்ம இந்தியால பர்தா போடலாம், பிரான்ஸ்ல பர்தா போடக்கூடாது, இட்ஸ் அகைன்ஸ்ட் பிரான்ஸோடைய லாக்கு எதிரானது அப்படின்னா அது வந்து எதிரானதுதான், அதை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இந்தியா வந்து அது வந்து நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் செகுலரிசம். ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்முக மதசார்பின்மை கோட்பாடு. நேர்முக மதசார்பின்மை கோட்பாடு அப்படின்ற விஷயத்துல நமக்கு வந்து இந்தியா ஃபாலோ பண்றோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நம்ம எல்லா மதத்துக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுப்போம். ஓகேவா. ஓகே, உங்க மதத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதா, அதை நாங்க வந்து ஃபாலோ பண்றோம். எங்க மதத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, அதை நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஆனா யாருக்கும் துணை போக மாட்டோம். ஓகேவா. ஒரு மதத்தை சார்ந்து இருக்க மாட்டோம் அப்படின்ற மதசார்பின்மை. புரியுதா உங்களுக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், பிரான்ஸ்ல வந்து புர்கா போடக்கூடாது, சீக்கியர்கள் இந்த தொப்பியை அணியக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல வந்து ஹிந்துஸ் வந்து நெத்தியில திலகம் போட்டுக்கலாம் போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் போடுறாங்கன்னா அது ஒபே பண்ணிதான் ஆகணும். ஆனா இந்தியால அப்படின்ற ரூல் போட மாட்டாங்க. நீங்க உங்க மதத்துக்கு உட்பட்ட எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. ஓகேவா. உங்க மத சட்ட திட்டங்கள் படி எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா, ஃபைன், ஃபாலோ பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு மதத்துக்கும் சார்பா சப்போர்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா. அவ்வளவுதான். இது ஒரு இந்துக்களுக்கான ஒரு இது, முஸ்லிம்களுக்கான ஒரு இது. ஓகேவா. அப்ப என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம், ஒரு மதத்துக்கு மட்டும் இப்படி அப்படின்ற பாகுபாடு இல்ல, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றோம். ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கதான் நேர்முக மதசார்பின்மை கோட்பாடு. வித்தியாசம் புரியுதா. ஓகே, அதான் கீழே கொடுத்திருக்கேன். அனைத்து மதங்களும் சமமான அந்தஸ்து மற்றும் ஆதரவினை அரசிடமிருந்து பெறுகிறது. எல்லா மதங்களும் சமமான அந்தஸ்தையும் ஆதரவையும் கவர்மெண்ட் இருந்து பெறுது அப்படின்றது. ஓகேவா. ஸோ இதான் வந்து மத சார்பின்மை அப்படின்ற விஷயத்துல வந்து சொல்றாங்க. ஸோ இதை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேரண்டி பண்ணி ஆர்டிக்கல் 25 28 வரை நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடிப்படை உரிமைகள் அதுல வந்து நமக்கு இதை வந்து சொல்லியிருப்பாங்க. அடிப்படை உரிமைகள்ல நமக்கு இதை சொல்லியிருப்பாங்க. ஃபைன். ஸோ இங்கேயும் அதே கொஸ்டின் தான். எப்படி நமக்கு வந்து இதை வந்து சமதர்மம் அப்படின்ற விஷயம் நமக்கு கான்ஸ்டியூஷன்ல இல்லைன்னு பாத்தீங்கன்னா, டிபிஎஸ்பி டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்ல நமக்கு எப்படி வந்து இதை சொல்லியிருக்காங்களோ, சமதர்மம் பற்றியான டாக் வந்திருக்கோ, அதே மாதிரி நமக்கு இங்க மதசார்பின்மை அப்படின்ற டாக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நமக்கு வந்து வந்திருக்கு. 25, 26, 27, 28 எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மதசார்பின்மை பற்றி தான் பேசியிருப்பாங்க. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, மதசார்பின்மைனா என்ன, நமக்கு பிரியாம்பிள்ல எப்போ கொண்டு வந்தாங்க, அதோட மீனிங் என்ன, இது கான்ஸ்டியூஷன்ல இது கொண்டு வரக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா, இருந்துச்சு, அவ்வளவுதான் நமக்கு வந்து தெரியணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா. ஓகே, இப்போ மக்களாட்சி. மக்களாட்சி அப்படின்றது டெமோக்ராட்டிக், கரெக்டா. ஸோ டெமோக்ராட்டிக். ஸோ டெமோக்ராட்டிக் அப்படின்றது பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம், மக்களிடமே உயரிய அதிகாரம் அப்படிதானே. ஸோ மக்களாட்சிக்கு ஆவராம் லிங்கன் ஒரு சொல்லிருப்பாரு, என்ன, மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி தான் என்னது, பை த பீப்புள்
ஃபார் த பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள் இல்லையா? மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்தக்கூடிய ஆட்சி பேர் தான் வந்து மக்கள் ஆட்சி. ஸோ பீப்புள் ரூல் பண்ணுவாங்க, மன்னர் ரூல் பண்ண மாட்டாங்க, கிங் ரூல் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ மக்கள் ஆட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ மக்கள் இல்லாத ஆட்சினா என்ன மன்னர் ஆட்சி தான் சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் வந்து ரெண்டு டைப்பா இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நேரடி மக்களாட்சி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மறைமுக மக்களாட்சி அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்தியா எந்த மக்களாட்சியை ஃபாலோ பண்றோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அடிக்கடி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறது என்னன்னா, இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரீஸ். ஓகேவா? கிரேக்க நாட்டுல கிரீஸ்ல தான் நமக்கு வந்து மக்களாட்சி அப்படின்ற ஒரு கான்செப்டே ஸ்டார்டிங்ல வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இது மட்டும் நான் வச்சுக்கோங்க, அடிக்கடி பிடிச்சி கேட்டு வச்சுக்காங்க. ஓகேவா? ஸோ டெமோக்ராட்டியா அப்படின்ற சொல்ல இருந்தா நமக்கு வந்து இந்த டெமோக்ராட்டிக் அப்படின்ற விஷயம் வந்து இது ஒரு கிரேக்க சொல் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஸோ மக்களாட்சியின் பிறப்பிடம் வந்து என்னது? கிரீஸ். ஓகே, மக்களிடமே உயரிய அதிகாரம் இருக்கும் அப்படின்றது. ஸோ இதுல வந்து நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. ஸோ நேரடி மக்களாட்சிக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சர்லாந்து சொல்லலாம். ஓகே, ஸோ மறைமுக மக்களாட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஐக்கிய ராஜ்யம் உட்பட எல்லாத்தையும் சொல்லலாம். என்ன சார் நேரடி மக்களாட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலேயுமே பீப்புள் ஓட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, திட்டங்கள் கொண்டு வராங்க, ஏதாவது நடைமுறைப்படுத்துறாங்க, இல்லைன்னா அதுல இருந்து வெளியே எடுக்கிறாங்க அப்படின்ற எந்த விஷயமானாலும் நேரடி மக்களாட்சி வந்து பீப்புளோட கண்ட்ரோல இருக்கும். ஸோ மக்களே நேரடியாக உயரிய அதிகாரம் பெறுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சர்லாந்து. ஓகேவா? ஸோ அது ஒரு 4 கூறுகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பொது வாக்கெடுப்பு, தொடக்க உரிமை, திரும்ப பெறுதல், பொது பிரச்சனை மீதான வாக்குரிமை. ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ரிலேட்டட் தான். ஸோ இது வந்து ரொம்ப டீப்பா போகணும். ஜஸ்ட் நான் சிம்பிளா சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மக்கள் கையில தான். இப்போ ஒரு மசோதா ஒண்ணு கொண்டு வராங்க வச்சுங்களேன், ஒரு சட்டம் ஒண்ணு கொண்டு வராங்க அந்த கண்ட்ரில. ஸோ ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்க. கரெக்டா? அதாவது நீங்க வந்து உங்க எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ ஓட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ உங்க சார்பா ஒரு சட்டத்தை வந்து பண்றாரு. ஓகேவா? இது வந்து மறைமுகம். கரெக்டா? ஸோ உங்க சார்பா இன்னொருத்தர் பண்றாரு. ஓகே, ஸோ இது வந்து மறைமுகம். நேரடி மக்களாட்சி அப்படின்றது ஸ்ட்ரெயிட்டா மக்களே ஓட் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பில் கொண்டு வரோம், ஓகேவா, சட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னா மக்களே டைரக்டா போய் ஓட் பண்ணுவாங்க. அது வந்து எவ்வளவு பாசிட்டிவ் மைனஸ்ன்னு பார்த்து இது கொடுத்துருவாங்க. இதுதான் நேரடி மக்களாட்சி. ஸோ மறைமுக மக்களாட்சி நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து பெறாங்க. இங்க ஸோ நேரடி மக்களாட்சி வந்து பாத்தீங்கன்னா மக்களே நேரடியாக உயரிய அதிகாரம். இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு வந்து உச்சபட்ச அதிகாரம். அவ்வளவுதான். அங்க வந்து மக்களே டைரக்டா ஓட் பண்ண முடியும். இங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்காக ஒரு மசோதா பாஸ் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவை எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, வேற எங்கேயும் போகணும். ஸோ ஐக்கிய ராஜ்யம் யூகே, யுனைடெட் கிங்டம், இது வந்து யுஎஸ்ஏ. ஓகே, ஸோ இந்தியாவே எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், ஓகே, அதாவது உங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் தான் உயரிய அதிகாரம் பெறாங்க. அவங்க நினைச்சா ஒரு சட்டத்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க வந்து ஓட் பண்ணி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க சார்பா நீங்க தானப்பா என்னைய உள்ள அனுப்புன, எனக்கு இவன் வந்து நல்லது பண்ணுவான்னு சொல்லி தானே உள்ள அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டத்திட்டங்களை வரைமுறை நெறிமுறைப்படுத்துவாங்க. ஓகேவா? அவ்வளவுதான் மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி மக்கள் நேரடியாக பங்கு பெறுவாங்க. மறைமுக மக்களாட்சி மக்கள் மறைமுகமா பங்கு பெறுவாங்க. ஓகேவா? நான் போய் ஒரு சட்டத்தை ஏற்ற போறது இல்லை. என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், இல்ல எங்களால் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் என்ன சொல்றாரு, அவரு தான் உயரிய அதிகாரம் பெறாரு. ஓகே, ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா மறைமுக மக்களாட்சி அப்படின்றது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 முறை இருக்குது. ஒன்னு வந்து பாராளுமன்ற முறை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதிபர் முறை. ஓகேவா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மறைமுக மக்களாட்சியில உள்ள 2 வகைகள். ஓகே, ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற முறை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதிபர் முறை. அதிபர் முறை அப்படின்றது பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பாராளுமன்றம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸோ பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சுவீங்க, யுஎஸ்ஏ. அங்க இப்போ வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன் நடந்துச்சா, பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் நடந்துச்சா? ஓகே, அங்க வந்து பிரசிடென்ட் தான் டாப், பிரசிடென்ட் தான் ஃபுல் பவர். ஓகேவா? ஆனா இந்தியாவில் வந்து யாருக்கான எலெக்ஷன் நடக்கும், பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன் நடக்கும். அப்படிதானே? அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பாராளுமன்றம் தான் டாப், குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் அப்படின்றது கைண்ட் ஆஃப் டம்மி. ஓகேவா? அவர் வந்து பேரளவுல வந்து தலைவரா இருப்பாரு. உண்மையான தலைவர் வந்து
யார் இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. அப்போ பாராளுமன்ற முறை வந்து இந்தியா எக்ஸாம்பிள், அதிபர் முறைக்கு வந்து யூஎஸ்ஏ எக்ஸாம்பிள். அதிபர் முறை பிரசிடென்ட் தான் ஹெட்டா இருப்பாரு. ஓகேவா? ஃபுல் பவர் அவுட் இருக்கும். இங்கே நமக்கு பிரசிடென்ட் தான் ஹெட். ஆனா ஃபுல் பவர் யார்ட்டு இருக்கும்? பிரசிடென்ட் வந்து ஜஸ்ட் வந்து சைன் போடுறதுக்கும் மீட்டிங்கை தொடங்கி வைக்கிறதுக்கும் மீட்டிங்கை முடிச்சு வைக்கிறது மட்டும் தான் வருவாங்க தவிர வேற ஒன்றும் பெரிய பவர் இல்லை அப்படின்னு சும்மா லைட்டா சொல்லக்கூடாது. சில பவர்கள் இருக்குது. ஆனா முழு பவர், உண்மையான பவர் யார்ட்டு இருக்குன்னா பிரைம் மினிஸ்டர், அதாவது நாடாளுமன்றம். ஓகே, பாராளுமன்றத்துல தான் நமக்கு வந்து முழுமையான பவர் இருக்குது. ஸோ இந்த மறைமுக மக்களாட்சியில 2 வகையான இது இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மறைமுக மக்களாட்சி. அப்ப மக்களாட்சினா என்னன்னு புரிஞ்சுச்சு. நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சின்னு 2 இருக்கிறது புரிஞ்சுச்சு. மறைமுக மக்களாட்சியில வந்து அகைன் இஸ் 2 டைப். ஒன்னு வந்து என்னது? பாராளுமன்ற முறை, இன்னொன்று வந்து அதிபர் முறை. ஓகேவா? பாராளுமன்ற முறை, இன்னொன்று வந்து அதிபர் முறை. ஓகேவா? ஸோ மக்களாட்சி முடிஞ்சிச்சு. ஸோ இதுல ஒரு சின்ன ஃபேக்ட், இதை வந்து பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வதேச மக்களாட்சி நாள். இதை வந்து 2007 ஐக்கிய நாடுகள் பொது சபை வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. செப்டம்பர் 5 நமக்கு வந்து சர்வதேச மக்களாட்சி நாளா வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? மக்களாட்சியின் இயல்புகள் என்னென்ன அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஜஸ்ட் லைட்டா பார்த்துக்கோங்க. வயது வந்தோர் வாக்குரிமை. அப்போ மக்களாட்சி அப்படின்றது எல்லா மக்களும் பங்கு பெறணும். அப்போ பிறந்த குழந்தைக்கு நம்ம வந்து பங்கு பெற வச்சிடலாமா அப்படின்னா ஸோ அது முடியாது. ஸோ அதனால ஒரு ஏஜ், ஸோ 18 வயசு வரை ஒரு அடல்ட் அப்படின்ற ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணி 12 வயசுக்கு மேல உள்ள எல்லாருமே பங்கு பெறலாம். அதான் வயது வந்தோர் வாக்குரிமை. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட வயசை பிக்ஸ் பண்றது. இந்த வயது வந்துட்டா வாக்குரிமை உண்டு. 18 வயது வந்தோருக்கு வாக்குரிமை உண்டு, 21 வயதுக்கு வந்தோருக்கு வாக்குரிமை உண்டு அப்படின்ற கான்செப்ட். ஸோ முன்னாடி எல்லாரும் சொல்லிருப்பேன், சொத்து வச்சிருந்தா, படிச்சிருந்தா, டாக்ஸ் கட்டினா அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை உண்டு அப்படின்ற நிலைமை மாறி வயதுக்கு வந்தாலே வாக்குரிமை உண்டு. ஸோ வயதுக்கு வர்றது அப்படின்றது குறிப்பிட்ட கவர்மெண்ட் சொல்ற ஒரு வயசு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் ஆட்சியில குறிப்பிட்ட இடைவெளியில தேர்தல் வந்து நடந்துட்டு இருக்கும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். ஓகேவா? ஒரு மன்னர் ஆட்சியில வந்து யாரெல்லாம் மன்னர் என்ன சொல்றாரோ அதுதான். இங்க அப்படி கிடையாது. பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாலும் நடக்காது, பிரசிடென்ட் என்ன சொன்னாலும் நடக்காது. அதை நிறைவேற்றதுக்கு அவங்களுக்கு ஃபுல் பவர் இருக்கணும். அவங்க ஒருவேளை பெரும்பான்மையா இருக்காங்க, ஓகே, எங்க கொள்கைக்கு சப்போர்ட் பண்றதா அதிக பேர் இருக்காங்க அப்படின்னா ஓகே இல்லையா? அதாவது பாராளுமன்றம் தான் முடிவெடுக்க முடியும். இப்ப பாருங்க, தமிழ்நாடுல அதிகபட்சம் இருந்தும் கவர்னர் வந்து சைன் போட முடியாம ஒன்னும் நடக்க மாட்டேங்குது இல்லையா? அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? சோ இதுதான். அப்போ மன்னர்னா அப்படி கிடையாது, அவர் சொல்றதுதான், அவர் சொன்னா நடக்கும் இல்லையா? அப்போ இங்க சட்டத்துக்கு தான் முன்னுரிமை. சட்டம் என்ன சொல்லுதோ அதான் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறையின் சுதந்திரம். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? இங்க வந்து நீதித்துறை வந்து சுதந்திரமா செயல்படும். அங்க மன்னராட்சியில் அப்படி இல்லை. மன்னர் தான் வந்து நீதி செலுத்துறவரா இருப்பாரு. இங்க வந்து நீதித்துறை இந்த இவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கும். ஓகேவா? அவங்கள நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்றது இல்லை, வாங்குறது இல்லை. அவங்க அப்படியே வந்து தனி இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த காரணத்துல வந்து வேறுபாடு இல்லாம இருக்கும். ஓகேவா? இதுக்கு இப்படி இதுக்கு இப்படின்னு இல்லாம ஈக்குவலா ட்ரீட் பண்ற ஒரு விதமா இருக்கும். இதெல்லாம் மக்களாட்சியின் இயல்புகள். ஓகேவா? சோ ஒரு இதுல மக்களாட்சியில் வந்து பாத்தீங்கன்னா சமூக மக்களாட்சி, அரசியல் மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி நம்ம வந்து இது பார்க்கும்போது பார்க்கலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அரசியல் மக்களாட்சி அதுக்கான விஷயமா சொல்லுவோம். டிபிஎஸ்பியை வந்து பாத்தீங்கன்னா சமூக மக்களாட்சி சொல்லுவோம். இந்த வார்த்தைகள்லாம் நான் வந்து ரொம்ப ஆழமா போகல, ஏன்னா நம்ம பின்னாடி அதை பற்றி டீட்டெயிலா பார்ப்போம். அதனாலதான் இப்போ நான் வந்து உங்க காதுல போட்டு வைக்கிறேன். ஓகே, ஸோ அதை கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஓகே, பின்னாடி படிக்கும்போது புதுசா இருக்காது, எங்க கேட்ட மாதிரி இருக்கே, ஓ இதுதான் சொல்ல வராங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இங்க அம்பேத்கர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, சமூக மக்களாட்சியினுடைய அடியை பின்பற்றாவிட்டால் அரசியல் மக்களாட்சி நிலைத்திருக்காது. ஸோ வெறுமனே அரசியல் மக்களாட்சி மட்டுமே போதாது. ஓகேவா? அரசியல் ரீதியா மட்டும் மக்களாட்சி தன்மை இருந்தா போதாது. ஓகேவா? சமூக ரீதியாகவும் மக்களாட்சி தன்மை இருக்கணும். நம்ம இப்ப எல்லாம் பேசுறது எல்லாமே அரசியல் மக்களாட்சி தானே. அதாவது நம்மள ஆள போற தலைவரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறோம், மக்கள் இந்த விஷயம் தானே பேசிட்டு இருக்கோம். அவங்கதான் சட்டத்தை கிரியேட் பண்ண முடியும், அவங்கதான் நாட்டை வெளியெடுத்த முடியும். சோ இது வந்து வெறுமனே அரசியல் மக்களாட்சி அப்படின்னு இல்லாம சமூக மக்களாட்சி அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? இந்த சமூகத்தையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியோ, குறிப்பிட்ட ஜாதியோ, குறிப்பிட்ட மதமோ ரூல் பண்ணிருக்க கூடாது. எல்லாருக்கும் சமமானதா இருக்கணும். அங்கேயும் ஒரு டெமோக்ராட்டிக் விஷயம், ஜனநாயகம் நடக்கணும் அப்படின்றத. ஸோ அப்படி நடக்கிறது தான். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் அரசியல் மக்களாட்சிக்கு பேசிக்கே அப்படின்றத
அம்பேத்கர் சொல்லுவார். ஒரு செமையான பாயிண்ட் இல்ல. ஸோ ஃப்ரீயா இருக்கும்போது இந்த பாயிண்ட் வந்து திங்க் பண்ணி பாருங்களேன், அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ரொம்ப ஒரு பிரமாதமான பாயிண்ட். ஓகே, ஸோ உலக அளவுல மக்களாட்சி அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து சில விஷயம் கொடுத்துருக்கேன். பெண்களுக்கு முதல் முறையாக வாக்குரிமை அளித்த நாடு வந்து நியூசிலாந்து 1893 கொடுக்குறாங்க. பிரிட்டன் வந்து 1818 கொடுக்குறாங்க. அமெரிக்கா 1920 கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதுவரை பெண்களுக்கு வாக்குரிமைகள்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ 4 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. என்னெல்லாம் முடிஞ்சிச்சு? இறையாண்மை ஞாபகம் இருக்கா? டக்குன்னு ஞாபகப்படுத்தி பாருங்க இறையாண்மை என்னன்னு சொல்லிட்டு போதும். ஓகே, ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட், சமதர்மம். நம்ம என்ன சமதர்மத்தை ஃபாலோ பண்றோம்? சமதர்மம்னா எல்லாத்துக்கும் எல்லாம், காந்தியன் கைண்ட் ஆஃப் சமதர்மத்தை ஃபாலோ பண்றோம். அடுத்து செக்குலர், நம்ம வந்து நேர்முக மத சார்பின்மை அப்படின்ற விஷயத்த வந்து ஃபாலோ பண்றோம். 4வது டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக்ல மக்களாட்சி, நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சினா மக்களே நேரடியாக பங்கு பெறுவாங்க. மறைமுக மக்களாட்சியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பங்கு பெறுவாங்க. அதுலயும் 2ஆ பார்த்தோம். ஒன்னு அதிபர் முறை, ஒன்னு பார்லிமெண்ட் முறை. இதை நம்ம பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? நான் பின்னாடி வரது மட்டும் தான் நான் விட்டு போவேன், நீங்க எல்லாமே டீட்டெயிலாக அங்கேயே சொல்லிடுவேன். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கான மீனிங் புரியுது இல்லையா? ஏதாவது ஒரு வார்த்தைக்கான மீனிங் புரியல அப்படின்னா நமக்கு வந்து சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் குடியரசு. ஓகேவா? சோ குடியரசு அப்படின்றது பாத்தீங்கன்னா ரிபப்ளிக். ஓகேவா? சோ ரிபப்ளிக் அப்படின்ற வேர்டு நமக்கு வந்து ரிபப்ளிகா அப்படின்ற ஒரு வார்த்தையில வந்திருக்கும். அந்த ரெஸ்பப்ளிகா, வெரி சாரி, ரெஸ்பப்ளிகா. ரெஸ்பப்ளிகா அப்படின்ற ஒரு லத்தீன் வார்த்தையில வந்திருக்கும். ஸோ அதோடைய லத்தீன் வார்த்தையில வந்திருக்கும். ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானதுன்னா டிஎன்பிசி தான் கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதனால நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ குடியரசு என்ற பதம் வந்து ரோம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. குடியரசு அப்படின்றது வந்து ரோம்ல இருந்து. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? மக்களாட்சி அப்படின்றது கிரீஸ்ல இருந்து, கிரேக்கத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி குடியரசு அப்படின்றது ரோம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த நம்ம ஆல்ரெடி டெமோக்ராட்டியா, அதான் டெமோக்ராட்டிக்கா மாறிச்சு பார்த்தோம். இங்க ரெஸ்பப்ளிகா அப்படின்றது நமக்கு வந்து ரிபப்ளிக்னு மாறின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இறையாண்மைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இறையாண்மைன்னு கேட்டோம்னா மீனிங் தெரியும். சமதர்மம்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? மத சார்பின்மைனா எந்த மதத்தையும் சார்ந்துலன்னு தெரியும். மக்களாட்சினா மக்களால் நடத்தப்படும் ஆட்சின்னு தெரியும். குடியரசுனா என்ன? குடியரசுனா ரிபப்ளிக்னா வேற ஒண்ணும் இல்லை. ஸோ ரொம்ப முக்கியமானது, எந்த ஒரு பாகுபாடின்றி எல்லாருக்கும் பொதுவானது. மீன்ஸ் ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? அதாவது நீங்க நாட்டோடைய உயர்ந்த குடிமகனாட்டு யார் வேணாலும் ஆகலாம். இதுதான் குடியரசு. ஓகேவா? குடிமக்களின் அரசு. அதாவது நாட்டோடைய உயர்ந்த குடிமகன். நமக்கு இந்திய நாட்டோடைய உயர்ந்த குடிமகன்னா யாரு? பிரசிடென்ட். அப்படிதானே? குடியரசுத் தலைவர் தான் இந்திய நாட்டோடைய உயர்ந்த, அதாவது உயர்ந்த குடிமகன் அப்படின்னு சொல்றது. ஓகே, எந்த ஒரு பதவினாலும் உங்களுக்கு நீங்க நினைச்சா இந்தியாவில் எந்த ஒரு பதவிக்கும் போகலாம். அரசாங்கத்துல பிரைம் மினிஸ்டர் ஆகலாமா? நீங்க ஆகலாம், உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. குடியரசுத் தலைவர் ஆகலாமா? ஆகலாம். சபாநாயகர் ஆகலாமா? ஆகலாம். மினிஸ்டர் ஏதாவது எந்த துறைக்கு மினிஸ்டர் ஆகணுமா? ஆகலாம். ஓகேவா? அதாவது மீனிங் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல வந்து குடியரசுல நமக்கு வந்து 2 இது வரும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா குடியரசு அப்படின்றது கிடையாது. டெமோக்ராட்டிக் பாலிட்டியை வந்து நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒன்று வந்து மொனார்கி, ஒன்று வந்து ரிபப்ளிக். ஸோ மொனார்கி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டா வந்து பார்த்தீங்கன்னா மன்னர். ஸோ மன்னர் அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு யூகேல வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்படிதானே? பிரிட்டன், யூகே மன்னர் ஆட்சி. அங்க வந்து அது மன்னராட்சி கிடையாது, அங்கேயும் மக்களாட்சி தான். ஸோ யூகேயோட சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கிங் இருப்பாங்க, கிங் இல்லைன்னா குயின் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ எலிசபெத் குயின் இறந்து போனாங்க இல்லையா? ஸோ அதுக்கு கீழே வந்து யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. இதுவும் வந்து யூகே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான், பாராளுமன்ற முறையை பின்பற்றுறது தான். பிரைம் மினிஸ்டர் தான் ஃபுல் பவர். ஆனா அந்த நாட்டோடைய தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குயினோ கிங்கோ தான். ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. புரிஞ்சுதா வித்தியாசம்? 2க்கு வித்தியாசம் புரியுதா? ஓகே, அதிபர் முறைக்கும் பாராளுமன்ற முறைக்கும் வித்தியாசம் புரிஞ்சு. அதிபர் தான் பவர், இங்க பிஎம் பிரைம் மினிஸ்டர் தான் பவர். 2 பேருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஓகே, யூகேல கிங் இருப்பாங்க. கிங் வந்து வம்சாவளியா தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க. அவங்கள நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அது கீழே மக்களாட்சி நடைபெறும். ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. இப்போ யூகேல, அதாவது பிரிட்டன்ல, இங்கிலாந்துல ஒருத்தர் நினைச்சா அந்த நாட்டோடைய கிங் ஆக முடியுமா? ஆக முடியாது. ஓகேவா? அந்த ஃபேமிலியில பிறந்திருந்தா மட்டும்தான் ஆக முடியும். ஆனா இந்தியாவில்
இந்தியாவோட உயர்ந்த பதவின்னு சொல்லக்கூடிய, இந்தியாவோட உயர்ந்த குடிமகன் சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் பகுதிக்கு யாருனாலும் நம்ம வந்து போகலாம் அப்படின்றதான் இங்க வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியரசு அப்படின்ற இதோட. அப்போ குடியரசு நீங்க என்ன வைக்கணும்? இந்தியாவுடைய, அதாவது ஒரு நாட்டினுடைய உயர்ந்த பதவிக்கு, எந்த ஒரு பதவிக்கும், உயர்ந்த பதவிக்கும் யாருனாலும் போகலாம் அப்படின்றது. அதாவது அரசியல் இறையாண்மை பொது மக்களிடம் வழங்கப்பட்டுள்ளது, தனி நபர்களிடம் அல்ல. புரியுதா? சோ மக்கள்கிட்ட தான் இருக்குது அரசியல் இறையாண்மை அப்படின்றது. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ ஆகலாம், மக்கள் என்ன பண்ணலாம், ஒரு தனிநபர் நினைக்கிறத பண்ண முடியாது. ஓகேவா? இன்னொன்னு, அரசு அலுவலகங்கள் எந்த ஒரு பாகுபாடு இன்றி எல்லாருக்கும் பொதுவாக. அரசு அலுவலகங்கள் என்னது? பிரைம் மினிஸ்டர் இட்ஸ் ஒரு ஆபீஸ். ஓகே, குடியரசுத் தலைவர் அது ஒரு கவர்மெண்ட் வேலை, ஒரு ஆபீஸ். எல்லாமே எந்த எக்ஸாம் ஆகலாம் எழுதி நீங்க கலெக்டர் ஆகலாம், இல்ல இவங்க மட்டும் தான் ஆகணும், இந்த ஃபேமிலி மட்டும் தான் கலெக்டர் ஆகணும் அப்படின்ற ரூல் இருக்க கிடையாது. இவங்க மட்டும் தான் வந்து குடியரசுத் தலைவர் ஆகணும், இவங்க மட்டும் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் கிடையாது. நீங்க எலெக்ஷன்ல நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்து நீங்க ஆகலாம், நீங்க படிச்சு ஐஏஎஸ் ஆகலாம், நீங்க படிச்சு இந்த வேலைக்கு போனா போகலாம். அதான் அரசு அலுவலகங்கள் எந்த ஒரு பாகுபாடின்றி அனைவருக்கும் பொதுவானது. ஆனா மற்ற கண்ட்ரில, சில கண்ட்ரில அந்த மாதிரி கிடையாது. கிங்ஷிப் வந்து இவங்களுக்கு தான் இருக்கும், இந்த துறை வந்து இவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஓகே, ஸோ பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அரசின் தலைமை, நமக்கு இந்திய கான்ஸ்டியூஷன் வந்து இதுதான் குறிப்பிட்டிருது. அரசின் தலைமை வந்து நேரடியாகவும் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ குடியரசு கிளியரா புரிஞ்சா? அடுத்தது நீதி. நீதி அப்படின்றது நமக்கு வந்து ஜஸ்டிஸ் இல்லையா? ஸோ சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்படிதானே? என்னெல்லாம் பார்த்தோம்? சோசியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல். ஓகே, ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து எது மூலமா கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. ஓகேவா? அங்கதான் இருக்கு. அடிப்படை உரிமைகள் மூலமாகவும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மூலமாகவும். அடிப்படை உரிமைகள்னா மனிதனுடைய, இந்திய குடிமகனுடைய அடிப்படை உரிமைகள். ஓகேவா? நீங்க சுதந்திரமா பேசுறது உங்களுடைய உரிமை, அப்படிதானே? ஆனா எல்லாத்துக்கும் ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்றது உங்களுடைய உரிமை. ஓகேவா? உங்களுக்கு கல்வி பெறும் வாய்ப்பை உருவாக்குறது உங்களுடைய உரிமை. ஓகேவா? நிம்மதியா தூங்குறது உங்களுடைய உரிமை. ஓகேவா? உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது உங்களுடைய உரிமை. ஓகே, நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்க்கலாம், நான் உங்களுக்கு புரியுதுக்கா சொல்றேன். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் என்ன? அரசை நெறிமுறைப்படுத்துகிற கோட்பாடுகள். அரசை, கவர்மெண்ட நெறிமுறை வழிகாட்டுறதுக்கு, ஓகேவா, இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு உள்ள கோட்பாடுகள். கோட்பாடுகள்னா என்ன சொல்றது? சட்டங்கள், திட்டங்கள், பாயிண்ட்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகே, ஒரு ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைதியே பேணணும். ஓகேவா? ஸோ அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஊதியம் வழங்கணும். இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்குற கைடன்ஸ். இதை ஃபாலோ பண்ணலாம், பண்ணாமல் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி தான் மேனிஃபெஸ்டோலாம் கிரியேட் பண்ணுவாங்க. அதை வச்சு நாமளும் ஓட்டு போட்டு சூஸ் பண்றோம். ஓகேவா? இது டீட்டெயிலா பார்க்கலாமே. அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்பட்டா நீங்க கோர்ட்ல போய் கேட்கலாம். அரசு நெறிமுறை கோட்பாடுகளை இவங்க பண்ணலன்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் நம்ம கேஸ் போட முடியாது. ஓகேவா? அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கைட்லைன். நீ வந்து ஏதாவது சட்டத்திட்டங்கள்லாம் ஏற்றும் போது இதை பேஸ் பண்ணி ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி. சமூக நீதி தான் என்னது? அனைத்து குடிமக்களுக்கும் சமூகத்துல எந்த ஒரு சமூக வேறுபாடுகள் இன்றி நடத்தப்படுறதுதான் சமூக நீதி. ஓகேவா? ஸோ உயர்ந்தவன், தாழ்ந்தவன், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவுகள்லாம் பார்க்காம, வேற என்னதான் கேஸ்ட், கலரு, என்ன இனம், என்ன மதம், என்ன பாலினம் அப்படின்லாம் பார்க்காம எல்லாத்தையும் சமமா ட்ரீட் பண்றதுதான் சமூக நீதி. பொருளாதார நீதி என்னது? அகைன். ஓகேவா? ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருமானத்தை வச்சோ இல்ல காசு, பணம், ஏழை பணக்காரன்ற விதத்துல வேற்றுமை பாராட்டாம இருக்குது. ஓகேவா? கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் சமமான ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னது, அவனுக்கு காசு இருந்தாலும் இல்லையானோ அவன் சமமான ட்ரீட் பண்ணணும். அவன் அங்கே ட்ரீட் பண்ணல அப்படின்னு ஆனா பண்ணணும் இல்லையா? ஓகே, ஸோ அடிப்பா போக வேணாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பொருளாதார நீதி பார்த்துட்டோம். அடுத்தது அரசியல் நீதி. அரசியல் நீதி என்ன? அனைத்து குடிமக்களுக்கும் சமமான அரசியல் உரிமை. வாட் இஸ் தட்? அனைத்து குடிமக்களுக்கும் சரியான உரிமை இருக்கா? உங்களுக்கு இருக்கு. என்ன இருக்குது? எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட் இருக்கா? எஸ். அதான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நீதி. அனைத்து குடிமக்களுக்கும் சமமான அரசியல் உரிமைகள். எல்லாரும் அந்த சமமான அரசியல் உரிமை பயன்படுத்துறோமா? எஸ். எல்லாத்துக்கும் ஓட்டிங் ரைட் இருக்கு. நீங்க நினைச்சா எலெக்ஷன்ல நிக்கலாமா? நிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நீதிக்கான கோட்பாடுகள்லாம் நமக்கு எங்க இருந்தாங்கன்னா ரஷ்ய புரட்சி 1917 இருந்து எடுத்தாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். கொஸ்டின் ஏரியா. ஓகே, நீதிக்கான இந்த கோட்பாடுகள் எங்க இருந்து எடுத்தாங்க? ரஷ்ய புரட்சி 1917 இருந்து எடுத்தாங்க. ஓகே,
இதுல இன்னொரு பாயிண்ட், இந்த சமூக நீதியும் பொருளாதார நீதியும் சேர்த்து பகிர்மான நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சமூக நீதியையும் இதையும் சேர்த்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். ஏன்னா இந்த ரெண்டு தான் மெயின். இந்த ரெண்டு இல்லாம ஒண்ணுமே இல்லை. ஓகே, இந்த ரெண்டு இல்லாம ஒண்ணுமே இல்லை. அரசியல் இதுதான் அதுக்கப்புறமா அது. ஸோ இந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற கான்செப்ட், இந்த நீதிக்கான அந்த கோட்பாடுகள், சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி எல்லாமே நீங்க ரஷ்ய புரட்சி வந்து நம்ம கிளாஸ்ல வந்து பண்ண முடியாது. ஃப்ரீயா இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு படிச்சு பாருங்க. புத்தகங்கள் மூலமாவோ காணொலிகள் மூலமாவோ பாருங்க. தெரியும் போது உங்களுக்கு இப்பதான் இந்த கான்செப்டே பேசுறாங்களா, இங்க இருந்தா வெடிச்சு கிளம்பி ஒரு விஷயத்தையே டிசைன் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? அப்ப நீதி, சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி அப்படின்ற மீனிங் புரிஞ்சு, சமூக நீதியும் பொருளாதார நீதியும் சேர்த்து பகிர்மான நீதி அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். நெக்ஸ்ட், சுதந்திரம், லிபர்ட்டி. ஓகே, ஸோ என்னன்னா சுதந்திரம் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலை தனி மனித நடவடிக்கைகளில் கட்டுப்பாடு ஏற்படுத்துவதை தடை செய்து. ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ஒரு சூப்பரான பாயிண்ட், எனக்கு பிடிச்ச பாயிண்ட். அதாவது ஒரு மனுஷன், தனி மனுஷன், அவனோட நடவடிக்கையை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படி கண்ட்ரோல் பண்ற மாதிரி விஷயத்தான் தடை செய்து ஒரு தனித்துவமான ஆளுமையை வளர்க்கறதுக்கு அவனுக்கு உதவுறதா இந்த சுதந்திரம். ஓகேவா? அப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ஸ் ஆன் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இண்டிவிஜுவலுடைய நடவடிக்கையை ரெஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி, தடுக்கிறது மாதிரியான செயல்கள் செய்யக்கூடாது. அப்படி பண்ணாம அவன் தனித்துவ ஆளுமையை வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறதா சுதந்திரம். அதனால சுதந்திரமா இருக்குன்றது என்னது? நீங்க உங்க இஷ்டப்படி இருக்கிறது, அப்படிதானே? ஸோ அந்த இஷ்டப்படி இருக்கிறது அப்படின்றது அதுதான். இது வந்து இஷ்டப்படி இருக்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லிட்டு தடை செய்து தனித்துவ ஆளுமையை வளர்க்க வாய்ப்பு அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழகா எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இஷ்டப்படி இருக்குன்னா என்னன்னாலும் பண்ணிட்டு போயிடலாம். இல்ல உங்களுடைய தனித்துவமான ஆளுமையை வளர்க்கறதுக்கு நான் வந்து தடையா இருக்கக்கூடாது. ஓகே, நீ வந்து இந்த சமுதாயத்துல பிறந்தவன், நீ இங்க இருந்து வந்தவன், நீ இப்படி பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை கண்ட்ரோல் பண்ணி நீ படிக்கக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு ஒன்று வச்சு உன் தனித்துவமான ஆளுமையை வளர்க்க விடாம பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ உன்னை வந்து இந்த மாதிரி நீ வந்து வழிபடக்கூடாது, இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும், நீ இதை ஃபாலோ பண்ணக்கூடாது, உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சு உன்னை மைண்டுக்கு ரிலாக்ஸ் இல்லாமல் நான் பண்ணக்கூடாது, அது உன்னைய அடுத்த கட்டம் நோக்கி நகர விடாமல் பண்ணக்கூடாது, ஒரு ஸ்லேவரி மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. புரியுதா என்ன சொல்றேன்னு? இதுதான் சுதந்திரம். ஓகேவா? ஸோ ரஷ்யன் புரட்சி தான், இதுதான் பிரெஞ்சு புரட்சி. நான் வந்து பிரெஞ்சு புரட்சி சொன்னா நான் பிரெஞ்சு புரட்சின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க், சாரி, ரஷ்ய புரட்சி. ஓகே, இது வந்து பிரெஞ்சு புரட்சி நமக்கு. ஓகேவா? பிரெஞ்சு புரட்சி வந்து 1789 99 10 வருஷ காலம் நடக்கும். ஸோ அந்த இதுல இருந்தா நமக்கு இதை வந்து கொண்டு வந்தாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு வந்து எங்க எடுத்தாங்க? பிரெஞ்சு புரட்சியில் தான் எடுத்தாங்க. பிரெஞ்சு புரட்சியில் நமக்கு எடுக்கப்பட்டது எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து சுதந்திரம், நமக்கு ஆல்ரெடி இது இருக்கு. லிபர்ட்டி, சமத்துவம், சகோதரத்துவம், எல்லாமே தான். இந்த மூணுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் எடுத்துப்பாங்க. சுதந்திரம் நமக்கு பார்த்துட்டோம், சமத்துவம் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? சமத்துவம் அடுத்து பார்க்க போறோம், ஈக்குவாலிட்டி அப்படின்றது. ஸோ சமத்துவம் அப்படின்னா என்னன்னா, எந்த வகுப்பாருக்கும் சிறப்பு சலுகை இல்லை, எல்லாருமே ஈக்குவல், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது. ஓகேவா? அனைத்து தனி மனிதருக்கும் சமமான வாய்ப்புகள் தான் சமத்துவம். பேர்ல இருக்கு, ரொம்ப ஈஸியானது. ஓகேவா? ஸோ இது வந்து 3 பரிமாணங்கள். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா குடிமை, அரசியல், பொருளாதாரம் அப்படின்றது. ஓகேவா? நமக்கு வந்து ஆர்டிகல் 14(2) இங்க இருக்கு. ஓகே, கிளியர் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து குடிமை சமத்துவம். குடிமை சமத்துவம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சமத்துவ உரிமைன்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல, அடிப்படை உரிமைகள்ல ஆர்டிகல் 14 இருந்து ஆர்டிகல் 18 வரை நமக்கு இருக்கு. ஓகேவா? ஆர்டிகல் சொல்லிட்டு இருக்கா, விதி தான். விதி, சரத்து, என்னெல்லாமோ சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து விதினே ஃபாலோ பண்ணுவோம். இங்கிலீஷ்ல வந்து ஆர்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 14 இருந்து ஆர்டிகல் 18 வரை நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. குடிமை சமத்துவம். அடுத்தது அரசியல் சமத்துவம். ஸோ குடிமை சமத்துவம் என்னன்னா, குடிமக்களுக்கான சமத்துவம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே சட்டத்தின் முன்னால எல்லாரும் சமம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ குடிமை சமத்துவம். ஓகேவா? எல்லாரும் சட்டத்துக்கு முன்னால எல்லாருமே சமம் அப்படின்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, யாரையும் ஒரு ஜாதியை வச்சோ, மதத்தை வச்சோ, இனத்தை வச்சோ, நம்ம வந்து இது ரிலீஜனை வச்சோ நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அரசு அலுவலகத்துல எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு அளிக்கணும், அரசாங்க வேலைகள்ல சம வாய்ப்பு, தீண்டாமை இருக்கக்கூடாது. தீண்டாமை தெரியும் இல்லையா? ஓகே, ஸோ ஜாதிய பாகுபாடு, ஓகேவா, தீண்டாமை அப்படின்றது. அப்புறம் வந்து எல்லாத்தையும் ஈக்குவலா பண்றதுக்கானதுதான். ஓகேவா? சமூகத்துல அரசியல் சமத்துவம் அப்படின்னா, அரசியல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்.
அரசியல்ல நீதி பார்த்தோம் இல்லையா, அதான் எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட் இருக்கணும். இந்த ஜாதி தான் ஓட்டு போடணும், இந்த மாதிரி தான் ஓட்டு போடணும், இவன் ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆர்டிகல் 326 என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மக்களவை மாநிலங்களை தேர்தல் எல்லாமே வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடத்தப்படும். ஓகேவா? அவன் படிச்சவன் படிக்காதவன், இந்த ஜாதி அந்த ஜாதி, அந்த கலர் இந்த கலர், இந்த இனம் அந்த இனமும் கிடையாது. வயது வந்தோர் இந்த வயசுக்கு இந்த ஏஜ் அட்டன் பண்ணிட்டான் அப்படின்னா 18 வயசா ஃபிக்ஸ் பண்றீங்களா பண்ணிக்கோங்க, 21 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல போகிற காலத்துல 15 வயசுல மெச்சூர் ஆயிட்டுன்னு ஃபீல் பண்ணி 15 வயசுல ஃபிக்ஸ் பண்றீங்களா பண்ணிக்கோங்க. ஆனா இந்த ஏஜுக்கு மேல எல்லாரும் ஓட்டு போடலாம்னா ஓட்டு போடலாம். அதான் வந்து வயது வந்தோர் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் அரசியல் சமத்துவம். அப்ப எல்லாரும் ஈக்குவல் ஆயிப்போம், எல்லாருக்கும் அரசியல வந்து பங்கேற்க முடியுதா? ஓகே. பொருளாதார சமத்துவம். ஸோ இதெல்லாம் கவலைப்படாங்க, நம்ம பின்னாடி டீட்டெயில பார்ப்போம். அதனால அங்கே ஒன்றும் கொடுக்கல, இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணிடுவீங்க. அப்படி சொல்லி தரேன், இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. பொருளாதார சமத்துவம். பொருளாதார சமத்துவம் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, அரசு நெறிமுறை கோட்பாடுகள்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஆண் பெண் வாழ்வாதாரத்துக்கு சமமான ஊதியம் கொடுக்கணும், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றது. ஓகே, இதான் வந்து பொருளாதார சமத்துவம். இது வந்து டேம்ல இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க வந்து பின்னாடி படிப்பீங்க. ஜஸ்ட் வந்து வாட் இஸ் வாட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, தெரியாம இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சகோதரத்துவம். ஓகேவா? ஸோ சகோதரத்துவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சகோதரத்துவத்தை வளர்க்கும் எண்ணம். ஓகே, ஸோ ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சகோதரத்தை வளர்க்கும் எண்ணம் அப்படின்றது ஒன்றும் இல்லை. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து சமூக நல்லிணத்தை பேணி காக்க வேணும். ஸோ கூட பக்கத்தில் இருக்க எல்லாருமே நம்மளுடைய பிரதர்ஹுட்டா நம்ம வந்து திங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ சகோதரத்தை வளர்க்கும் எண்ணம் அப்படின்றது பிரதர்ஹுட், அவ்வளவுதான். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி சார் அந்த சகோதரத்துவத்தை வளர்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிருப்பாங்க. ஒற்றை குடியுரிமை மூலம் சகோதரத்தை வளர்க்குவது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 குடியுரிமை இருக்கும். அந்த ஸ்டேட்டுக்கான ஒன்று இருக்கும், அந்த யூஎஸ் மொத்தமா சேர்த்து கண்ட்ரிக்கான ஒன்று இருக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு குடியுரிமை, இந்தியாவுக்கு ஒரு குடியுரிமை கிடையாது. ஓகேவா? அப்படி இருந்தா ஆட்டோமேட்டிக்காவே இங்க இருந்து நீங்க பக்கத்து மாநிலத்துக்கு போகும்போது அவன் வேற ஒரு ஆள் அப்படின்ற ஃபீலிங் வந்துடும். ஸோ அந்த ஃபீலிங் வரக்கூடாது அப்படின்றக்காக தான் ஒற்றை குடியுரிமை அப்படின்ற கான்செப்ட் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எண்ணத்தை வந்து ஊக்குவிக்குது. ஓகே, ஸோ அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அவனும் நம்மால் தான் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொண்டு வருது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடிப்படை கடமைகள் 25 விதி ஆர்டிகல் 51A சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குடிமகன் ஒவ்வொருவரும் சமூக நல்லிணக்கணம் மற்றும் சகோதரத்தை பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இதுல முக்கியமானது என்னன்னா சகோதரத்தை வளர்க்கும் இனம். ஸோ எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள் அப்படின்ற தாட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கூடவே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டிக்னிட்டி அப்படின்ற ஒரு டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நம்ம இதை பார்த்தோம் இல்லையா, இதுல வந்து இன்டெகிரிட்டி, இந்த ஒருங்கிணைந்த அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல தான் வரும். பிரியாம்பிள் நான் வந்து மறுபடியும் காட்டும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இது எப்போ சேர்த்துக்கிட்டாங்க? 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்து நமக்கு சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஓகே, இங்க நமக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம் அப்படின்றது நமக்கு வந்து 2 விஷயத்துல வரும். ஒன்னு வந்து டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல். ஓகேவா? ஒரு டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதனுடைய கண்ணியத்தை வந்து பாதுகாக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டி இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், ஒரு ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த தேசத்தை வந்து உருவாக்குறதுக்காக. இதுதான் வந்து சகோதரத்துவம் அப்படின்ற கான்செப்ட் நமக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் இந்த 9 பாயிண்ட் தான் நமக்கு வந்து எங்க சொல்லியிருப்பாங்க, இந்த இந்த பிரியாம்பிள் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இங்க பாருங்க, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா புரிஞ்சு சாவரின் அப்படின்னு சொன்னா ஞாபகம் வருதா? இறையாண்மை. ஓகே, சோசியலிஸ்ட் அப்படின்னு சொன்னா ஞாபகம் வருதா? எல்லாருக்குமே எல்லாம் சாவரின், நாங்க யாருக்கு அடிமை கிடையாது, அதே மாதிரி நாங்களும் யாரும் அடிமைப்பட்டு வைக்கல. செக்குலர், மத சார்பின்மை, எந்த மதத்தையும் சார்ந்தில்லை. டெமோக்ராட்டிக், ஓகேவா? டெமோக்ராட்டிக் அகைன் நமக்கு வந்து மக்களாட்சி. ரீபப்ளிக், ஓகேவா? குடியரசு, யாருனாலும் இந்தியாவுடைய எந்த ஒரு பதவிக்குனாலும் போகலாம். ஜஸ்டிஸ், ஓகேவா? நீதி, என்னென்ன நீதினு பார்த்தோம், சோசியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் நீதி. சுதந்திரம், என்னென்ன சுதந்திரம் பார்த்தோம். ஈக்குவாலிட்டி, ஓகேவா? ஈக்குவாலிட்டி நம்ம இதெல்லாம் சமமாக பார்த்தோம். ஃப்ரெட்டர்னிட்டி, ஓகேவா? இதுல வந்து யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் த யூனிட்டி இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். ஓகேவா? தனி மனிதனுடைய டிக்னிட்டி அண்ட் யூனிட்டி, ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த தேசத்திற்கான ஒருங்கிணைந்த செயல்களை வந்து செய்யறது.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மொத்தம் 9 பாயிண்ட் பார்த்தோமா, ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா. ஃபர்ஸ்ட் சாவரின் செக்குலர் சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், ஓகேவா, SSDR. அப்புறம் ஜஸ்டிஸ் லிபர்ட்டி, நீங்க இது ஈஸியா நினைச்சுக்கலாம். உங்களுக்கு நீதி தந்தாதாங்க நீங்க வந்து சுதந்திரமா இருக்க முடியும். நீங்க சுதந்திரமா இருந்தாதான் எல்லாத்தையும் ஈக்குவலா நடத்த முடியும். எல்லாத்தையும் ஈக்குவலா நடத்தணும்னா என்ன வேணும்? சகோதரத்துவம் வேணும். கரெக்டா? அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. இல்ல JLEFன்னு கூட நான் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இதை வந்து 1-2 டைம் நீங்க பார்க்கும்போது ஞாபகம் வந்துடும். வரிசையா வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஷார்ட் நோட் எடுக்கும்போது ஜஸ்ட் ஹெட்டிங் மட்டும் போட்டுட்டு முக்கியமான ஃபேக்ட் மட்டும் எழுதிக்கோங்க. இந்த டெஃபினேஷன்லாம் எழுதக்கூடாது. டெஃபினேஷன்லாம் கிளாஸ்ல படிக்கிறதோட சரி, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இவ்வளவுதான் கான்ஸ்டியூஷன்ல பிரியாம்பிள் அப்படின்றதுல இருக்கிறது. இது வந்து முகப்புரையுடைய முக்கியத்துவம் நம்ம சொல்லும் போது அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய அந்த ஒரு உன்னத பார்வையை உள்ளடக்கி இருக்குதா. ஸோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இதை படிக்கும் போதே இந்தியா இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியா அப்படின்ற ஒரு வருதா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இது முன்னுரை தான். இதை பேஸ் பண்ணி தான் உள்ள வந்து எல்லாமே எழுதியிருக்காங்க, ஓகேவா. இதை பேஸ் பண்ணி தான் உள்ள வந்து எல்லாருமே எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா. ஸோ இப்போ பாருங்க 395 ஆர்டிகிள் இருக்குது. நம்ம இன்னும் 400 தாண்டி போயிடுச்சு. 500 தாண்டி போயிட்டு 448 வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை தான் இங்க விரிச்சு எழுதியிருக்காங்க. அதனுடைய ஒரு கிரக்ஸ் சுருக்கிய வடிவம் தான் நமக்கு முன்னாடி பிரியாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க ரீட் பண்ணவே தெரியுது இல்லையா, இப்படி ஒரு ஐடியால இருக்கா அப்படின்ற மாதிரி, ஓகேவா. ஸோ அப்போ அந்த அரசியலமைப்பு நிறுவியர்கள் என்ன மைண்ட்ல, என்ன ஒரு ஆசையில, என்ன கனவுல இதை பண்ணிருப்பாங்க அப்படின்றது இந்த முகப்புரையை படிக்கும் போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகேவா. ஸோ இப்படிதான் எங்க கண்ட்ரியை நாங்கள் டிசைன் பண்ண போறோம் அப்படின்றத நமக்கு சொல்லும் போதே வந்து புரியுது இந்த முன்னுரையில. அவ்வளவுதான். ஓகே, இப்ப என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா பிரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா இல்லையா. பிரியாம்பிள் வந்து நமக்கு ஆர்டிகிள் 1 சொல்றீங்க இல்லையா, அங்க இருந்தா நமக்கு வந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதா. இந்த பிரியாம்பிள் வந்து சும்மா ஒரு முன்னுரை தானா, இதை வந்து கான்ஸ்டியூஷனுக்கு உள்ள இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்க கூடாதா, என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ 1960 வந்து ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸோட பேர் வந்து பெருபாரி யூனியன் கேஸ், ஓகேவா. அந்த கேஸ் வந்து நான் வந்து பின்னாடி சொல்றேன் அது என்ன நடந்துன்னு சொல்லிட்டு. அது அங்க பேசினாதான் கரெக்டா இருக்கும். அந்த கேஸ்ல வந்து சொல்றாங்க முகப்புரை வந்து அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி அல்ல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் அந்த கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணவங்களுடைய மைண்ட் எந்த மாதிரி இருந்து அப்படின்னு பிரதிபலிக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம கான்ஸ்டியூஷன்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் இதை வந்து ஜஸ்ட் அவங்க வந்து சேர்த்துக்கிட்டாங்க முன்னுரைக்காக. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி அதுல வந்து சொல்லி முடிக்கிறாங்க, ஓகேவா. ஸோ ஃபைனலா அவங்க வந்து என்ன இதுக்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அரசியலமைப்பு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு 1960 சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வருது, பெருபாரி யூனியன் கேஸ். அதுல வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 1973 அகைன் வந்து கேசவானந்த பாரதி வந்து ஒரு கேஸ் போடுறாரு, ஓகேவா. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரியாம்பிள் வந்து அது என்ன கேஸ்னா கேசவானந்த பாரதி வர்சஸ் கேரள மாநிலம் ஒரு கேஸ் நடக்கும். சோ கேரளா ஸ்டேட்டுக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் ஒரு பகுதி பிரியாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. சோ அது மட்டும் இல்லாம இது ரொம்ப முக்கியமான ஒண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டும் அனௌன்ஸ் பண்றாங்க, ஓகேவா. அகைன் வந்து 1975 ஒரு LIC கேஸ் வருது. ஸோ அதுல வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுகிறது, ஓகேவா. இது நீங்க வந்து பிரிச்சு பார்க்க முடியாது, உங்களால எப்படி பிரிச்சு யோசிக்க முடியுது அப்படின்ற மீனிங் வந்துருவாங்க, ஓகேவா. புரியுதா. ஃபர்ஸ்ட் வந்து 1960 வந்து பெருபாரி யூனியன் கேஸ்ல இல்ல இது வந்து ஜஸ்ட் அவங்களுடைய மைண்டை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு புக்கோட முன்னுரை மாதிரி எழுதிச்சாங்க. அதை நம்ம வந்து உள்ள எடுத்துக்க வேணான்ற மாதிரி தான் இருப்பாங்க, ஓகேவா. எல்லாம் கலவும் எல்லாம் வந்து கத்து அடி வாங்கி வர்றதுன்னு. 73 கேசவானந்த பாரதி இப்பதான் ரீசெண்டா இறந்து போனாரு. அவர் யாருன்னு சொல்லி பாருங்க. நிறைய திருத்தங்கள் கொண்டு வர காரணமா இருந்தவர். இது வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு, ஓகேவா. ஸோ அப்போ அந்த முகப்புரை வந்து ரொம்ப முக்கியமான வாய்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்களே சொல்லுங்க இது முக்கியத்துவம் வாய்ந்தா இல்லையா, இதை நம்ம ஃபாலோ பண்ணணுமா வேணாமா, இதுக்கு உட்பட்டு விஷயங்கள் பண்ணணுமா வேணாமா, பண்ணணும் இல்லையா. ஸோ 1995 60 73 95, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 13 வருஷம் அப்புறம் ஒரு 12 வருஷம் பிளஸ் பண்ணிக்கோங்க. 60 73 95. ஸோ இயர்லாம் முக்கியங்க. ஓகே, இது வந்து எங்க கேட்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கேட்பாங்க, ஓகேவா. ஸோ LIC இந்தியா வெர்சஸ் நுகர்வோர் கல்வி ஆராய்ச்சி கழகம் அந்த கேஸ்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாரு, ஓகேவா. ஸோ இப்போ வந்து
பிரியாம்பிள் இஸ் கான்ஸ்டியூஷன் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா இல்லையான்னு கேட்டா, பிரியாம்பிள் முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லணும்? எஸ், இது வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி. ஓகேவா? ஸோ பிரியாம்பிள் அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான், அரசியலமைப்பின் தனியாக அது கிடையாது. ஸோ அகைன் இது இந்த கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு வந்து பிரியாம்பிளை வந்து திருத்தம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற கேஸை வந்து சேர்ந்தே போயிருக்கும். இதே கேஸ்ல தான் சேர்ந்தே போயிருக்கும். ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க பிரியாம்பிளை வந்து திருத்தம் பண்ண முடியாது, அது எழுதுனதான் அது ஒரு முன்னுரிமை தான் எழுதிச்சாங்க, அதெல்லாம் எழுதுனதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேசவந்த பாரதியில வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இல்ல அதை வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஸோ கரெக்ஷன் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன சொல்லிருப்பாங்க, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணியிருப்போம். ஆனா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ரொம்ப முக்கியமானது, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மாறாம நீங்க வந்து பண்ணணும், அடிப்படை கட்டமைப்பு மாறாம நீங்க கரெக்ஷன் பண்ணணும். அதாவது இப்ப இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன்னா ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அந்த தன்மையை சீர்குலைக்கிற மாதிரி இஷ்டத்துக்கு மாத்தி விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து செக்குலர் லா நாடு, ஓகேவா, இந்துக்களின் நாடு அப்படின்ற மாதிரி எதையாவது பண்ணி விட்டுறக்கூடாது. அதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாம அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே, அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவுக்குன்னே சில கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, ஈக்குவாலிட்டி நம்ம ஃபாலோ பண்றோன்றோம். ஸோ இதுதான் வந்து இது வந்து நமக்கு பிரியாம்பிளே ஒரு மிகப்பெரிய பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ இந்தியா வந்து இந்துக்களின் நாடா வந்து மாத்திரக்கூடாது, இந்திய நாடை வந்து செக்குலர்லாம் மாத்திரக்கூடாது, சாவரின் உள்ள நாடா சாவரின் இல்லாத நாடா மாத்திரக்கூடாது, இது எல்லாமே தான் அதே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். அதுலேயே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆர்டிகல் 368 நீங்க வந்து யூஸ் பண்ணி, ஸோ இதுவும் நான் வந்து பின்னாடி சொல்றேன், எல்லாம் பின்னாடின்றத இப்போ நீங்க வந்து ஒரே ஐடியா. இப்போ நான் ஆர்டிகல் 368 பற்றி பேசணும் வச்சுங்களேன், அதில் இருந்தா போகும், உங்களுக்கு வந்து போர் எடுத்துவோம், என்ன சார் எப்படி சொல்றீங்க. ஆர்டிகல் 360 யூஸ் பண்ணி இதை நம்ம என்ன பண்ணலாம், அடிப்படை கட்டமைப்பு மாறாம திருத்தங்கள் பண்ணிக்கலாம். அப்படி திருத்தப்பட்டதான் நமக்கு வந்து 3 விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? என்னெல்லாம்? சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. ஓகேவா? சமதர்ம, சமய சார்பற்ற, ஒருங்கிணைந்த அப்படின்ற வார்த்தையை நமக்கு வந்து இதுல சேர்த்திருப்பாங்க. ஓகே, இதான் நமக்கு வந்து மொத்தமா பிரியாம்பிள். ஸோ பிரியாம்பிளை பற்றிய சில புகழுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சிலது இருக்கு. ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், நீங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? எஸ். ஸோ அவர் வந்து சொல்றாரு, எங்கள் எண்ணங்களை நீண்டகால கனவுகளையும் வெளிப்படுத்துவதாக அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அதே மாதிரி முகப்புரை இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசின் ஜாதகம், இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஹோரோஸ்கோப் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவது KM முன்ஷி. ஓகேவா? அதே மாதிரி அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. யார் சொல்லியிருப்பா? NA பாக்கிவாலா. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொன்னேன், இது முக்கியமான ஒரு இதுங்க, அதனாலதான் நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து மென்ஷன் பண்ணேன். ஓகே, என்னாச்சு? ஓகே, ஃபைன். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு சுருக்கமான அற்புதமான வடிவத்தில் புத்தகத்தின் பெரும் பகுதியின் வாதம். ஓகேவா? அதான் நம்ம சொல்றதுதான், ஒரு இவ்வளவு பெரிய புக்கை ரொம்ப சிம்பிளா எங்களுக்கு வந்து முன்னாடி காட்டிட்டீங்க, நான் உள்ள படிக்க தேவையில்லை, இதை பார்த்தாலே எனக்கு புரியுதுப்பா அப்படின்ற அளவுக்கு எர்னஸ்ட் பார்கர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? எர்னஸ்ட் பார்கர் வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா பிரியாம்பிள் அப்படின்ற விஷயத்துல வந்து நமக்கு உள்ளது. ஜஸ்ட் ஒரு ரீகாப் பண்றவா, ஃபாஸ்ட் ரீகாப் பண்றவா. ஓகே, அகைன் ரீகாப் போயிட்டு. ஓகே, ஸோ மறுபடியும் நான் வந்து உங்களை போர் அடிக்க விரும்பல, நான் ரீகாப் பண்ணாத விஷயம் சொல்றேன். பெருபாணி யூனியன் கேஸ், இட்ஸ் நாட் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. கேசவந்த பாரதி கேஸ், இட்ஸ் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது வந்து முகப்புரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதியும் சொல்றாங்க, திருத்தம் பண்ண முடியும், கட்டமைப்பு மாறாமல் திருத்தம் பண்ணணும், ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் மாறாம நீங்க திருத்தம் பண்ணணும், இந்தியானா இப்படிதான்ற ஸ்ட்ரக்சரை நீங்க சீர்குலைக்காம பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்னும் ஓப்பனா பேசணும்னா நம்ம கவர்மெண்ட் வச்சு எக்ஸாம்பிள் பேசலாம், போக போக உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஃபைன். அடுத்தது 1995 வந்து இது வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியா விளங்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மீதியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுல வந்து நீங்க ஞாபகம் வேண்டிய பாயிண்டை மட்டும் அப்படி ரிவர்ஸ்ல சொல்லிட்டு போறேன். நீதிக்கான கோட்பாடுகள் எங்கிருந்து எடுத்தாங்க? ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுத்தாங்க. ஓகேவா? ரஷ்ய புரட்சி எப்படி இருந்துச்சு? 1917. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது வந்து பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுத்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடியரசு அப்படின்ற பதம் வந்து ரோம்ல உருவாக்கப்பட்டது, ரெஸ்பப்ளிகா அப்படின்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து நமக்கு வந்தது. ஓகே, அடுத்தது செப்டம்பர் 5 வந்து சர்வதேச மக்களாட்சி நாளாக நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஐக்கிய நாடுகள். 2007 இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் முக்கியமானது டெமோக்ராட்டியா, மக்களாட்சி பிறப்பிடம் கிரீஸ், நான் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஐக்கிய நாடுகள் சபையில உறுப்பினரானது 1945, காமன்வெல்த்ல வந்து அங்க ஒரு உறுப்பினரானது 1949. ஓகேவா? அப்புறம் முக்கியமானது இதை நம்ம பார்க்கல, ரிவைஸ் பண்ணிடலாமா? முகப்புரை அப்படின்றது முன்னுரை, நமக்கு வந்து நேரு முன்மொழிந்த குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டது. ஜனவரி 13 அதை கொண்டு வருவாரு, டிசம்பர் 13 46ல கொண்டு வருவாரு, ஜனவரி 12 47ல அரசியலமைப்பு நிர்ணய சபை ஓகே பண்ணிடுவாங்க. இதோடைய திருத்தப்பட்ட மாற்றி அமைக்கப்பட்ட இதை பேஸ் பண்ணி பண்ணப்பட்ட வடிவம் தான் நமக்கு வந்து என்னது முகப்புரை அப்படின்றது. இது திருத்தம் பண்ண முடியுமா முடியாதுன்ற பிரச்சனை பார்த்தோம். எஸ், திருத்தம் பண்ணலாம். 42வது அமெண்ட்மெண்ட்ல பண்ணியிருப்பாங்க. 42வது அமெண்ட்மெண்ட்டை குறு அரசியலமைப்பு, மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு திருத்தங்கள் பண்ணிருப்பாங்க அதுல. இது வந்து அந்த எமர்ஜென்சிக்கு அப்புறமா வந்திருக்கும், அதனால நிறைய திருத்தங்கள் வந்திருக்கும். 3 வார்த்தைகள் சேர்த்திருப்பாங்க. சமதர்ம மதசார்பற்ற ஒருங்கிணைந்த. சமதர்மனா என்னன்னு தெரியும், மதசார்பற்ற தெரியும், ஒருங்கிணைந்த எங்க நம்ம யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து ப்ரீஆம்பிள் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுல நீங்க என்ன டவுட் இருந்தாலும் நமக்கு நேரடியா வந்து தெரியப்படுத்தலாம். ஸோ இந்த கிளாஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் நமக்கு வந்து வரும். ஸோ யூடியூப்ல வரும்போது உங்களுடைய கமெண்ட்களையும் தெரியப்படுத்துங்க, வேற என்ன கிளாஸ் வேணும் தெரியப்படுத்துங்க. ஸோ கண்டினியூவா கிளாஸ் வேணும், எங்களை ஃபாலோ பண்ணணும், டெஸ்ட் பேட்ச், கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே, இந்த மெட்டீரியல் இதோட புத்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்கள் தெரிஞ்சு இங்கே கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. கண்டிப்பாக 2025 அரசு அதிகாரி ஆகிறது உறுதி. ஓகே, கவர்மெண்ட் சொன்னது மாதிரி எல்லா எக்ஸாமுமே கரெக்டாக நடத்திடுவாங்க. ஸோ சின்சியராக படிங்க, சின்சியராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லா எக்ஸாம் நடத்துருவாங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கண்டிப்பாக சொன்ன டேட்டில் நடக்கும், வராட்டாலுமே நடக்கும். இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய டிஎன்பிசியோடைய செக்ரட்டரி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ என்ன டவுட்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, என்ன டவுட்னாலும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க. இந்த லைவ் கிளாஸ்ல இருக்கவங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல டவுட் கேளுங்க, படிச்சுட்டு வாங்க. லாஸ்ட் 2 கிளாஸ் நல்லா பாருங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம்.